ஆச்சு என் பேச்சு அந்த நிகழ்ச்சியிலிருந்து இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பல்வேறு டிவியின் பட்டிமன்றங்களில் அவர் கலந்து கொண்டு நமது திருச்சபைக்கு புகழை நாட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இன்று நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க மாநாட்டில் பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கிறார்கள். இஎல்எம் ஃபெப்ரிஷியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் மிஸ்டர் ஜே அருள் பிரகாஷ் அவர்களை திருச்சபையின் சார்பில் அன்புடன் கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய 35வது மாநாட்டின் ஒரு நிகழ்வாக இருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தை பேராயரோட அனுமதியோடும் ஆலோசனை சங்கத்தினுடைய ஆசையோடும் இப்பொழுது தொடங்குகிறோம். நான் ஜெனரல் செக்ரட்டரி கிட்ட சொன்னேன், அன்பிலே நிலைத்திருங்கள்ங்கிறத கொஞ்சம் மாற்றி எல்லாம் முதல்ல ஹாலிலே நிலைத்திருங்கள்னு வச்சுட்டா எல்லாம் அன்பில் நிலைச்சிருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹாலில் நிலைச்சிருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்க. கடைசி வரைக்கும் கேக்குதா? கேட்கல, அதான் வசதியா இருக்குன்றீங்களா? சரி, இந்த ஹால் கொஞ்சம் பிஏ சிஸ்டத்துக்கு வசதி இல்லாத ஹால். ஆனாலும் தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. இப்படி கொண்டு வந்து, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. மைக் இவ்வளோ தூரம் வருமா? இன்னும் கொஞ்சம். சரி சரி, மைக்கை கொஞ்சம் எங்கிட்டு பேசுகிறேன். இந்த ஹால் கொஞ்சம் எக்கோ வர்ற ஹால். கொஞ்சம் நீங்கள் நடந்தீங்கனாலும் அதிக சத்தம் கேட்கும். எனவே நம்முடைய திருச்சபை மக்கள் பேசுகிற அந்த பேச்சை மிக கவனமாக கேட்டு ஒரு மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் மகிழ்ச்சியோடு ஆனால் சில செய்திகளை எடுத்துக்கொண்டு போவதற்காக இந்த பட்டிமன்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆங்காங்கே நடக்கிறவங்க தயவுசெய்து உட்காந்துருங்க. எழுச்சி போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா க்ளோசிங் பிரேயர் வரும்போது எழுச்சி போங்க. அதை நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அதிலலாம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சொல்றது எனக்கு தெரியுது. பொதுவா ஆடுது ஏன் அவங்க மைக் இல்லையா? இது நிற்க மாட்டேங்க, நேரம் ஸ்டாண்டு வேற இல்லையா? அந்த மைக் நல்லா இருக்கு. இது மேலே வச்சிருயா, இல்லைன்னா குறைச்சி இது மேலே வச்சிருயா. சின்ன ஸ்டாண்ட் இருக்கு. கரெக்டாக வந்துருமா? இல்லையே, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். இப்படி வச்சு இப்படி திருப்பிட முடியுமா? சூப்பர். ஏன்னா யாராவது ஒருத்தர் எழுந்துச்சு பேசுறவங்க பேரெல்லாம் எழுதுங்கன்னு ஸ்கூலா இருந்தா சொல்லிடலாம். இப்ப அப்படி சொல்ல முடியாது. சரியா? நீங்க அமைதியா இருந்தாதான் இந்த நிகழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, அர்த்தமுள்ளதாக நடத்த முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு நல்ல காரியத்தை நடத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் புத்திசாலித்தனமா உணர்ந்து, இவங்களை யாரையும் சொன்னா கேட்க மாட்டாங்க, உட்காருனா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்கன்னு நினைச்சுதான் பேராயர் தொடக்க உரையிலேயே இனிமே ஆண்கள் ஐக்கிய சங்கமே நடத்தலாம், அவங்களாவது ஒழுங்கா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த கவலையை ஜாடமாடியே சொல்லிட்டார்.
ஆகையினால இது மாதிரி நீங்க ரொம்ப ஒழுங்கா இல்லைன்னா இனிமே வெறும் ஆண்கள் ஐக்கிய சங்க மாநாடு நடத்துகிற ஆபத்து இருக்கு. தயவுசெய்து ஜாக்கிரதையா இந்த நிகழ்ச்சியில் ஒழுங்கா இருந்திருங்க. சரி, கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு அருமையான தலைப்பை இந்த மாநாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த ரிவர்சபிள் மீனிங்னு ஒன்று இருக்கு. சில வசனங்களை மெடிடேட் பண்ணும்போது ரிவர்ஸ்ல இருந்து படிச்சோம்னா சில அழகு விளங்கும். நான் இங்கே காலையிலிருந்து உட்கார்ந்து அந்த தலைப்பை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்ப ரிவர்ஸ்ல வருவோம். முதல்ல நிலைத்திருக்கிறது தான் நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லையா? ஒரு டிவி ரிமோட்டை கொடுத்தா ஒரு சேனல் வைக்க மாட்டான், அப்படியே தள்ளினே இருக்கிறான். அப்ப எதுலையுமே ஸ்டாண்ட் பண்ண நம்ம ஆள் முடியும். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை, டே ஒரு விஷயத்துல நிலைச்சு நில்றா, நிலைச்சு நில்றா. காலையில இருந்து பொன்னியக்கா உங்களெல்லாம் இங்க உட்கார வைக்கிறது என்ன சிரமப்பட்டாங்க. நிலைச்சு நில்லுங்க. அப்ப நிலைக்கிறது தான் முதல் பிரச்சனை. ரெண்டாவது, எதுல நிலைச்சிருக்கிறது? அரசியல்வாதிகள் சொல்றான் கொள்கையில நிலைச்சிருன்னு சொல்றான். மற்றவர்கள் என்ன சொல்றான்? என்னுடைய தத்துவத்திலே நிலைத்திருக்கிறான். கிறிஸ்தவ மதம் சொல்லுச்சா வேற எதுலயும் நிலைச்சிருக்கலாம் பரவாயில்லடா, அன்புல நிலைச்சிரு. யாருடைய அன்புல நிலைச்சிரு? காலையில பேராய சொன்ன மாதிரி உலகத்துல நிறைய அன்பு தெரியும், யாருடைய அன்புலையும் நிலைச்சிருக்காத, ஏன் அன்புடைய நிலைச்சிரு. இந்த வசனத்தை பின்னால் இருந்து படித்தால் ஒரு புதிய பொருள் நமக்கு விளங்குகிறது. ஒரு நல்ல காரியத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வாத்தியார் வேலைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினேன். முதல் ரோல் உட்காந்து ஒரு ஆள் என்னையே முறைச்சு பார்த்துனே இருந்தான். பேசி முடிச்சோடனே, தம்பி ரொம்ப நல்லா பேசுறீங்க, எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் வேலைக்கு வரீங்களான்னா. நான் சொன்னேன், இப்போ தான் பிஎட் எழுதிக்கிறேன், இன்னும் ரிசல்ட் கூட வரலன்னு. அட ரிசல்ட் வந்தால் வந்துன்னு போது, நல்லா பேசுகிறவா ஏன் என்னை வாத்தியார் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டான். ஒரு வாரம் கழிச்சு கரஸ்பாண்டன்ட் உங்களை ரூமுக்கு கூப்பிடுறாங்கன்னாங்க. ரூமுக்கு போனேன். என்னன்னா பாடெல்லாம் நல்லா நடத்துறீங்கன்னு பசங்க சொன்னாங்க, திருக்குறள் நடத்துறீங்களான்னார். ஏன் சார் கரெக்டாக நடத்துறேனே, சிலபஸில் இருக்கிற திருக்குறள்லாம் நடத்துறேன். சிலபஸ்ல இருக்கிறத கேட்கலையா, ஃப்ரீயா திருக்குறள் நடத்துறியா? அதுக்கு நாங்க ஒரு தமிழ் வாக்கியம் திருக்குறள் நடத்துறோம். அதாவது ஃப்ரீ திருக்குறள் ஸ்கூல் முன்னோட யார் வரலாம், என் கிளாஸ் பையன், பக்கத்து கிளாஸ் பையன், பக்கத்து ஸ்கூல் பையன், தெருவுல போறவங்க வரலாம். சரி தொடங்கியாச்சு. முதல் நாள் இலவச திருக்குறள் வகுப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷ் போட்டாச்சு. 50 பேர் வந்தாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, அப்புறம் 30 ஆயிடுச்சு, அப்புறம் 20 ஆயிடுச்சு. சார் இந்த திருக்குறள் நிறுத்தலாமா? ஏன் 5 பேர் அப்படியே நடத்தி ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 50ல இருந்து டிக்ரீஸ் ஆகி 5 ஆயிடுச்சு. எங்க இன்க்ரீஸ் ஆகுது? அதனால நீ நடத்துறா சார். கூட்டமே இல்லை, நான் எப்படி நடத்துறது? உனக்கு என்ன கூட்டம் தானே வேணும், நாளைக்கு கூட்டம் வரும் போன்ட்டான். அடுத்த நாள் போறேன், அந்த ரூமே ரொம்பி வழியுது, அவ்வளோ கூட்டம். நானே உள்ள போக முடியல. எப்படிடா ஒரு நாள்ல இம்மா கூட்டம் சேர்த்தானா? அவன் என்ன பண்ணிக்கிறான், இலவச திருக்குறள் வகுப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷன் போட்டுட்டு கீழே இலவச விநியோகம் சூடான சர்க்கரை பொங்கல் சுண்டல்னு போட்டான். அத்தனை பேர் சர்க்கரை பொங்கல் சாப்பிட வந்துக்கிறான். நானே உள்ள போக முடியல, அவ்வளோ கூட்டம். சரி ஏதாவது கொடுத்தாது நடத்த சொல்றானே, நமக்கு என்ன வச்சுட்டு கொஞ்சம் தள்ளுங்க உள்ள போனோன்றேன். அங்கே ஒருத்தன் சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் தருவாங்க, அவசரப்படாதீங்கன்றான். நான் சர்க்கரை பொங்கல் சாப்பிட வந்தேன்னு நினச்சிக்கிறேன். நான் சொன்னது பேர், நான் சக்கரை பொங்கல் சாப்பிட வரல, நான் தாண்டா திருக்குறள் ஓப்பன் நடத்த போறேன்றேன். அதுக்கு அவன் சொல்றான், இது மாதிரி சொல்லிட்டு தான் ஏற்கனவே 3 பேர் உள்ள போயிட்டான். உள்ள வந்து நான் திருக்குறள் நடத்துறேன், இந்த பக்கம் சக்கரை பொங்கல், இந்த பக்கம் சுண்டல், நடுவில் நான் திருக்குறள் நடத்துறேன். இந்த வாத்தியார்களுக்கே ஒரு புத்தி இருக்கும்ல, நடுவில் கேள்வி கேட்போம்ல. 5 திருக்குறள் நடத்திட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கண்ணா. ஒருத்தன் ஏஞ்சி கேட்டான், எத்தனை திருக்குறள் நடத்துறதாகிறேன்னா. 5 நடத்தலாங்கண்ணாப்பா, இன்னும் 5 நடத்திட்டு இன்னும் 5 பாக்கி இதுக்குண்ணா. அதுக்கு அவன் சொல்றான், அதுக்குள்ள ஆறிடாதா அப்படின்னா. நான் அப்பவும் என்ன சொல்றேன், 2000 வருஷம் ஆறாவது திருக்குறள் இப்பொழுது 6 மான்னா. யோ சக்கர திருக்குறள்ல சொல்லையா, சக்கர பொங்கல சொன்னேன்னா. அப்போ நல்ல காரியத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். எனவே இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இப்படி ஒரு மாநாட்டை தீர்ப்பதற்காக இந்த மாநாட்டுக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி இந்த அவையில் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒழுங்காக கவனிப்பதுதான். சரியா? இந்த மாதிரி நம்ம கூடுறது பெரிய விஷயமாயிருக்கு. ஆராதனை முடிஞ்ச பிறகு உமன்ஸ் ஃபெலோஷிப்பு, மென்ஸ் ஃபெலோஷிப்பு, யூத் ஃபெலோஷிப்னு தனித்தனியாக ஃபெலோஷிப்லாம் கூடுறோம். இப்போ நான் கேட்குறேன், அங்கே போய் தான் ஃபெலோஷிப்னா அப்போ சர்வீஸில் ஃபெலோஷிப் இல்லையா? அது ஒர்ஷிப் சார், இது ஃபெலோஷிப் சார்ன்றான். நல்லா புரிஞ்சுங்க, ஒர்ஷிப் இல்லாத ஃபெலோஷிப் டைம் பாசிங், ஃபெலோஷிப் இல்லாத ஒர்ஷிப் டைம் வேஸ்டிங்.
சரியா? அப்போ ஃபெலோஷிப்ங்கிறது ஐக்கியம். சரியா? அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம எல்லாரும் இணைந்து வர வேண்டும். இணைந்து வர வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையை குறித்த சில சிரமங்கள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த மாநாட்டை கூட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னு பேராயரும் ஆலோசனை சங்கம் பொதுச் செயலாளரும் ஆசைப்படுறாங்க. என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த பட்டிமன்றம் முடிந்து நீங்கள் வெளியே போகிற பொழுது, இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டேன், வாட் இஸ் டேக் ஹோம் மெசேஜ் டுடே அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அது உங்களுக்கு பயனுடையதா இருந்தால் இந்த நிகழ்ச்சி வெற்றி, இந்த செலவு வெற்றி. சரியா? அப்போ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல கடவுள் இருக்காரா? இருக்காரா? அந்த மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டில் கடவுள் இருக்காரா? உங்க வீட்டில் கடவுள் இருக்காரா? எங்க வீட்டில் கடவுள் இருக்காரா? அப்புறம் ஏன் வார வாரம் கோயிலுக்கு வரீங்க? பொன்னியக்கா பார்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜனங்களை கூட்டணும் வந்தா ஏன் கோயிலுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு. நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு. நம்ம அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ட்ரெடிஷன் ஆகிட்டோம். நல்லா போச்சுங்க. காலையில் மார்னிங் சர்வீஸில் நிறைய கூட்டம் இருக்கும், ஈவினிங் சர்வீஸில் கூட்டமே இருக்காது இல்லையா? அங்கே ஒன்று உட்காந்துக்கும். அதுவும் வீட்டில் மருமக தொல்லை தாங்காமல் கொஞ்சம் நேரம் சர்ச்சில் உட்காரலாம் கிளம்பி வந்த கேஸாக இருக்கும். 2-3 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம ஐயர் ஒரு ஜெபம் வச்சிருக்காரு. அந்த ஜெபம் பண்ணுவார், எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன தேவனே. கரெக்டாக அதை விட்டுருங்க. ஏன் கோயிலுக்கு வரும்? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நம்ம மாடு இருக்குல்ல, மாடு நமக்கு என்ன தருது? பால் தருது. பால் எங்க இருந்து வருது? மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலா வருது. ரத்தம் எங்க இருக்கு? மாட்டுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கு. உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? மடியை பிடிச்சி இழுத்தா தான் பால் வரும். உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் திருச்சபை வழியாக என்னோடு இடைபடுகிறார். எனவே திருச்சபைக்கு வருகிறேன். சரி, எல்லா சர்ச்சு வாசல்லையும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் உட்காந்து பார்க்க? வெளியா யாரு? பிச்சைக்காரன். உள்ள உட்காந்துக்கிற நம்மளாம் யாரு? நம்மளும் பிச்சைக்காரங்க தான். நம்ம உள்ள உட்காந்து கடவுள்கிட்ட அதை கூட இதை கூட பிச்சை கேட்குறோம். நம்ம கேட்டு போனோம்னா நம்ம கிட்ட இருந்து அவன் கேட்குறான். நம்ம இன்சைடு பெக்கரு, அவன் அவுட் சைடு பெக்கரு. நம்ம அப்ரூவ்டு பெக்கரு, அவன் அன்அப்ரூவ்டு பெக்கரு. நான் பொருசுவாக்கத்தில் அப்ரூவ்டு பெக்கர். இவங்க அவங்க பெருக்குனால அவங்க கணத்து கடவுள் அப்ரூவ்டு பெக்கர். அந்தந்த அங்கேருந்து கிளம்பி வந்து எங்களை பிச்சைக்காரன் சொல்கிறது தான் வந்தியானா? ஆமாம், பிச்சைக்காரங்க தான். ஆனால் அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நான் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம் பெற்ற பிச்சைக்காரன் இல்லையா? ஒரு சர்ச்சு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான். அவனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு 70 ரூபா வரும். அவ்வளோதானே போடுவோம். நம்ம 10 ரூபா 5 ரூபா போடுவோம். ஒரு 70 ரூபா வரும். கிறிஸ்மஸ் நியூ இயர்னா ஒரு 150 ரூபா வரும். மற்ற நாளெல்லாம் 70 ரூபா வரும். கிறிஸ்மஸ் நியூ இயர்னா ஒரு 100-150 ரூபா வரும். தங்கப்பட என்ன பார்க்குறாரு, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறானே, ஏதாவது சர்ச்சு வாசலில் ஒரு நாள் உட்காந்துருப்பானோ. ஒரு சர்ச்சு பிச்சைக்காரன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஏதோ ஞாபகத்தில் சாராய கடை வாசலில் போய் உட்காந்துட்டான். அங்கே போதையில் ஒருத்தர் 200 ரூபா போட்டான், ஒருத்தர் 2000 ரூபா போட்டான், ஒருத்தர் 500 ரூபா தாழ போட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு 7000 ரூபா சேர்ந்துச்சு. அப்போ அந்த 7000 எத்தனை சர்ச்சை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுளே நீ இங்கே இருக்கிறியா, இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறேன்னு நினச்சி நான் அங்கே உட்காந்துட்டேன் நான். அப்போ அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே நிறைய கிடைக்குதோ அங்கே தான் கடவுள் இருப்பார். நம்ம கோயிலுக்கு வரும்போது இது வேணும் அது வேணும் இதெல்லாம் தானே ஆசீர்வாதம் நினைக்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், இதான ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இதுதானே பிளெஸிங்ஸ் நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் சொல்லவா, இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை. எது தெரியுமா ஆசீர்வாதம்? நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, ஆனால் உண்மையிலே அதான் ஆசீர்வாதம். எது தெரியுமா ஆசீர்வாதம்? இன்னைக்கு ராத்திரி நீங்கள் படுத்த உடனே நல்லா தூக்கம் வருதா, அது ஒரு ஆசீர்வாதம். 3 வேளை நல்லா பசிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். எது சாப்பிட்டாலும் செரிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல கணவன் வாய்த்திருக்கிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல மனைவி வாய்த்திருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல பிள்ளைகள் வாய்த்திருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல திருச்சபை வாய்த்திருக்கிறதா, அது ஒரு ஆசீர்வாதம். அங்கே நல்ல ஐக்கியம் வாய்த்திருக்கிறதா, அது ஒரு ஆசீர்வாதம். இதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம். சரி, அப்போ இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு முன்னால என்ன ஒருத்தர் கேட்டாரு, என்ன சார் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, எந்த சைடு திருப்பி சொன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்களேன்னாரு. ஐயா நம்ம சொல்றாங்க, எங்களுக்கே சிக்கலா இருக்குன்னு. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பிரிச்சுவலா வாழ்றது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றான்ல சார், நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை லீட் பண்றீங்களான்னு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன? முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறதா, அந்நிய பாஷை பேசுறதா, வார வாரம் வெள்ளை புடவை கட்டின்னு ராபோசன் எடுக்கிறதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் என்ன? 3 விஷயம்தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பட்டிமன்றம் முடிகிறதுக்குள்ள சில விஷயங்களை மிக எளிமையாக உங்கள் மனசில் செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த பட்டிமன்றத்தை நடத்தியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நம்மளை சொல்லி பயமுறுத்துறான்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா ஒன்றும் இல்லை, 3 தான். 1,
கடவுளுக்கு பயப்படுறது, ரெண்டாவது கடமையை ஒழுங்கா செய்யறது, மூணாவது கனி தர்ற வாழ்க்கையை செய்யறது. இது மூணு தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னது? கடவுளுக்கு பயப்படுறது, கடமையை ஒழுங்கா செய்யறது, கனி தருகிற வாழ்க்கை. இந்த மூன்றை தான் நாம வேத வடிவில் சொல்லிட்டு இருக்கோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவருமை திருத்துவ கொள்கைன்னு சொல்றோம்ல, அந்த திருத்துவ கொள்கை வலியுறுத்துகிற உண்மையே தான். கடவுளுக்கு பயப்படுறது பிதாவால் உணர்த்தப்பட்டது, கடமையை ஒழுங்கா செய்யறது இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனது. கனிதர வாழ்க்கை வேணும்னா பரிசுத்தாவியானுடைய வல்லமை நமக்கு வேணும். எனவே திருத்துவ கொள்கையை கடைபிடிக்கிற அத்தனை பேரும் ஸ்பிரிச்சுவலை லீட் பண்றாங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. சரி சார், அப்போ இந்த கிறிஸ்தவத்துவம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. கிரைஸ்டுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. கிறிஸ்டியானிட்டினா என்ன? இப்போ உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்கு. எல்லா சமயங்களை விட நம்ம சமயம் யூனிக்னஸ்னா 3 வித்தியாசம் இருக்கு. மற்ற சமயங்களுக்கும் நம்ம சமயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் லுத்தரன் திருச்சபை கட்டாயம் 3 வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 1, உலகத்திலேயே ஹிஸ்டரி பேஸ்டு ரிலீஜன் நம்ம ரிலீஜன் தான். வரலாற்று ஆதாரம் உள்ள மதம் கிறிஸ்தவ மதம். ரெண்டாவது என்னன்னா, உலகத்திலேயே சமூக புரட்சிகளை முன்னெடுத்த மதம் நம்ம மதம் தான். தொழில்நுட்ப விபச்சாரி சமூக புரட்சிகளை முன்னெடுத்த மதம். மூன்றாவது, உலகத்திலேயே பாவியை ஏற்றுக்கொள்வதை பிரகடனப்படுத்த ஒரு மதம் கிறிஸ்தவ மதம் தான். சரியா? அப்போ நம்ம மதத்துக்கும் அவங்களுக்கும் நமக்கு என்ன பெருசா வித்தியாசம்? அவதாரம் எடுத்து கடவுளே எல்லாம் அழிச்சாருங்க. நம்ம இயேசு சிலுவையில ஜெயித்தார்னு சொல்றோம். அவன் என்ன சொல்றான்? பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் உண்டுன்றான். நம்ம இல்லடா, பாவத்துக்கு மீட்பு உண்டுன்றோம். அவன் என்ன சொல்றான்? இறந்ததுக்கு பிறகு ஒரு பிறவி உண்டுன்றான். நம்ம என்ன சொல்றோம்? இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுன்றோம். இதையெல்லாம் ரொம்ப எளிமையா நம்ம தலைமுறைக்கு சொல்லணுமா வேணுமா? அதை தான் நம்ம என்ன சொன்னோம். இப்போ 2 பிரசங்கம் நம்ம கேட்டிருப்போம். ஒன்று பரவசம் ஊட்டுகிற பிரசங்கம். என் சர்ச்சுக்கு வா, உனக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நீ 1 கட்டினா சாமி 2 கொடுப்பாரு. பரவசம் ஊட்டுகிற பிரசங்கம். இன்னொரு பக்கம் பயமுறுத்துகிற பிரசங்கம். அதவார் 2ஆம் வருகை வந்துச்சு, இந்த மழை ஏன் தெரியுமா பெஞ்சு வரப்போறார் சாமி, அந்த மரம் ஏன் தெரியுமா உச்சிட்டு எது நடந்தாலும் பைபிளோட இணைச்சு பயமுறுத்துற பிரசங்கம். ஒன்று பரவசம் ஊட்டுகிற பிரசங்கம், இல்லைன்னா பயமுறுத்துகிற பிரசங்கம் இருந்துச்சு. இந்த 2 பிரசங்கத்தையும் சொல்லி நாம டே அதெல்லாம் இல்லை, நீ சரியா இருந்தீன்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நீ கடவுளை அணிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சு குறைச்சாகணுங்கிற முயற்சிகளில் ஒன்று தான் இது. அதனால தான் மாலு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பயப்பட மாட்டான், ஜட்ஜுக்கு பயப்படுறான் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் டே வருதுன்னா கூட பயப்பட மாட்டான், ஆனால் ஜட்ஜுக்கு பயந்தான். ஏன்னா அவன் ஃபிசிக்கலாக எதை பார்க்குறானோ. இப்போ இந்த சூழலில் நம்முடைய எதிர்கால தலைமுறையை நம்ம என்ன செய்ய போகிறது, இதான் கேள்வி. இன்னைக்கு சர்ச்சு கம்மிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதுவும் இளைஞர்கள் வர்றது குறைஞ்சு போச்சு. ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோம். மெட்ராஸில் வந்தீங்கன்னா, மெட்ராஸில் என்ன எல்லா ஊரும் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லை? அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிறவர் கொஞ்சம் அடிச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்கு குழந்தைக்கு சோறு விட்டுறதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன் வந்துட்டான், தின்னு தின்னு ஆட்டோ வரைக்கும் துரத்திட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போனான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த ஆட்டோ கொண்டே அந்த அந்த பிள்ளையை கொண்டே ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நோஞ்சோடனே கீப் குவைட்டுணும். பசங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்சவனா எல்லா பேரும் தீப்பிடிச்ச அவுட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடிற மாதிரி ஓடிடுவான். வந்துரு 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 வந்து எவனாவது நின்று அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவுட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான். சார் அதெல்லாம் வேணாங்க. நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா கேளுங்க. இந்த வயசான அடக்கல சமையனுக்குலாம் தெரியும். அந்த காலத்தில் யாராவது கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சா எவன் நோட்டீஸ் வைக்கிறானோ அவன் மண்டபத்து வாசலில் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான் இல்லை? இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெராட்டி போங்க இல்லை? பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா உங்களுக்கு? பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வேறு கிட்ட தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்ற ஃபேன் நினச்சி போய் நின்னான்னு. சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல, அது பேர் என்னது? என்ன பஃபே? தட்டை தூக்கிட்டு சோறு வாங்கினா என்ன அது? பிச்சை எடுக்கு. நீங்கள் சும்மா ஸ்டைலாக பஃபே, மத்தியானம் நீங்கள் பஃபேவா? ஐயோ தட்டை தூக்கி சோறு அங்கே போடுறாங்க. இப்போ குழம்பு இங்கே பார்த்துறாமனு எல்லாம் தட்டை தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கிறான். உட்கார வச்சு சோறு போட்டாலும் அது இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காருக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு வா வான்னா நம்ம எடுத்து சாப்பிடு. இந்த கேட்ரிங் கேரட்டை விட்றாங்களா, அவன் ஒரு அக்கப்பூர்வம் பண்ண பாருங்க, அப்படியே பேப்பரை உருட்டி அந்த இலையை கிழிப்பான்ல, அந்த பேப்பரை கிழிச்சு இலை போட்டு சாப்பிடுவான்ல. நெச்சம் போலவே ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டே இருந்தோம்.
திடீர்னு 2 சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பர் அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது. இப்போ எல்லா மனசுல ஒரு கேள்வி, அவை அமைதியாக எல்லா மனசும் கேள்வி சொன்னாங்க. இவன் பிச்சை எடுக்கிறது, கோயிலுக்கு போகிறது, கல்யாணம் பண்ணுறதுலாம் சொல்லினுக்கிறானே, தப்பான ஆளை கூப்பிட்டோமா தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சு. இது எதுக்குன்னா, ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்பீக்கருக்கும் முதல்ல எது தேவைன்னா, அந்த அவையை வந்து தன் கண்ட்ரோலில் முதல்ல கொண்டு வரணும், அந்த இறுக்கத்தை உடைக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தில் ஐஸ் பிரேக்கிங்னு பேர். சில பேர் உம்முன்னு வந்திருப்பான், என்ன பெருசாக சொல்லிட போகிறார், எனக்கு தெரியாது சொல்லிடுவாரா, எனக்கு தெரியாது அவர் சொல்லிடுவாரா, எனக்கு சிரிக்க வச்சுருவாரா பார்த்துருவாரா, சில பேர் வந்திருப்பான். முதல்ல அந்த இறுக்கத்தெல்லாம் உடைச்சாதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். நல்ல மனநிலை முக்கியம். இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கீங்கல்ல, இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்களே, 2 பெண்கள்கிட்ட முன்னால் கூப்பிட்டு ஆரோக்கிய பருப்பு உப்பு புளி மிளகாலாம் கொடுத்து 2 பேரும் சாம்பார் வைங்கன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா வேறு வேறுமாக்குமா? வேறு வேறுமாக்குன்னு ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க. ஏன் வேறு வேறுமாக்குது? ஒரே கடையில் வாங்கின பருப்பு உப்பு புளி மிளகா ஏன் வேறு வேறுமா இருக்குது? என்னது கை பக்குவமா? இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக எங்களை ஏமாத்தினுக்கிறீங்க. கை பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது தெரியுமா? சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. சத்தியத்தை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியமா இல்லையா? அந்த மனநிலைக்கு உங்களை தயார்படுத்துவதற்கு தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் பணம். சரியா? ரைட். நான் எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அவை. இங்கே 8 பேர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் பேச போகிறோம். இந்த திருச்சபை இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. விசுவாசம்ங்கிற சொல், ஐக்கியம்ங்கிற சொல், ஞானஸ்நானம்ங்கிற சொல், பரிசுத்தாவிங்கிற சொல், வேதவசனம்ங்கிற சொல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்நியமாகி கொண்டே போகிறது. இந்த பிள்ளைகளை திருச்சபைக்குள்ளே கொண்டு வைக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. இப்போ நம்ம சர்ச்சுக்கு 2 வேலை இருக்கு. ஒன்று, வெளியே இருக்கிறவனை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர்றது முதல் வேலை. உள்ளே இருக்கலாம் பாருங்க, ஏற்கனவே அவனை பரலோக ராஜ்யத்துக்கு தயார் பண்ணுறது. 2 வேலை தான் ஐயர்களுக்கெல்லாம். இந்த 2 வேலை தானே. ஒன்று, வெளியே இருக்கிறவனை உள்ளே கொண்டு வரணும், அது பெரும்பாடு, அது கூட செஞ்சிடலாம். இந்த உள்ளகிறவனை பரலோக ராஜ்யத்துக்கு தயார்படுத்துறது பற்றியா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சவங்ககிட்ட போய் இன்னும் வேலை செய்ய முடியாது. இந்த ஹோலி டூர்லாம் போகிறாங்கல்ல, நான் போனதில்லை, போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, அவன் அங்கே ஒரு கைடு இருப்பானா, அவன் தான் காமிப்பானா, இங்கே தான் ஏசாமி பிறந்தார், இங்கே தான் அவரை காட்டி கொடுத்தாங்க, அப்படிலாம் காட்டுவானாம். அது மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு சர்ச்சிலேருந்து போய்க்கிறாங்க, ஹோலி டூர் போனால் அந்த ஏசாமி அந்த ஒன்று அங்கே போனவன் சொன்னான், பரவாயில்ல இதில் கொஞ்சம் தூரம் நம்ம போட்டில் போகணும்னா ஊரில் போய் சொல்லி கேட்டுக்கிறான். அவன் நிறைய காசு சொல்லிக்கிறான். நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா சொல்லிக்கிறான். உடனே இவன் சொல்லிட்டானா, ஓ இது தெரிஞ்சு தான் ஏசாமி நடந்தே போயிட்டார் போல. அப்போ நம்மளுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை எப்படி போய் கொண்டு போய் கொடுப்பது? ஏன் இன்னைக்கு பெண்கள் மாநாட்டில் இதை பேசுகிறோம்னா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாரும் தலையில் பூ வைப்பீங்களா? பூ வைப்பீங்களா? வைப்பீங்கல்ல? ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமே இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு. அழகுக்கு, வாசனைக்கு, லட்சணத்துக்கு, மங்களகரத்துக்கு என்னன்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா? நான் தமிழ் ஆசிரியர். தமிழ் இலக்கியத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. தமிழ் பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா வந்துச்சு? இப்போ எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும். கோபம் வந்தா மூளை சூடாயிடும். இதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். ஆனால் தான் கிராமத்தில் கோபக்காரனை அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோபம் வந்தா மண்டை காயுது மரியாதை போய்டுன்றோம்ல. அப்போ கோபம் வந்தா மூளை சூடாயிடும். யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடும். அதனால தான் அந்த காலத்தில் குளிர்ந்த மணர்களை கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாவாமல் அப்படி பார்த்துக்கிறது. அதனால தான் சிலது கோவம் வந்த உடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய ரிசர்ச் நான் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஒன்றும் ஐயரமா எந்த இலக்கியத்தில் சொல்கிறாங்க காட்டுங்க, ரெஃபரன்ஸ் காட்டுங்க. அந்த இலக்கியம் எழுதணும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இந்த மாநாட்டில் இந்த தலைப்பு தெரியுமா?
இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் வச்சுக்கிறோம். பிஷப்லாம் உட்காந்துருக்காங்க, தைரியமா பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் டிவி சீரியல் பாப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல கடை மாதிரி அமைதியாக உட்காருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்க வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன். அவளுக்கு என்ன தெரியாது, அது வரைக்கும் நான் பார்ப்பேன். சரி, இப்போ நீங்க எல்லாம் நம்மளும் பார்ப்போம், நானும் பார்க்குறோம், நீங்களும் பார்ப்பேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் சொல்றேன், நான் சொல்ற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பார்க்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்றேன். நான் சொல்ற 5 டைலாக்கும் நீங்க பார்க்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாம விட மாட்டேன். இது இல்லாம ஒரு சீரியல் சொல்லுங்க. என்ன பொருள்? நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் எல்லா அவங்களும் வந்துவிட்டது. எல்லா அவங்களும் வந்துவிட்ட காரணத்தினால் இது போன்ற கூடி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கு. அப்ப நல்லா யோசித்து பார்த்துங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், 2வது நாள் இதை படைத்தார், 3வது நாள் இதை படைத்தார். மனுஷனை படைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு என்ன போட்டிருக்கு? மனிதனை தமது சாயல். அக்கா தங்கச்சி ஒரே சாயல்ல இருக்கிறாங்க சார், அவங்க அப்பா சாயல்லே பையங்கிறார் சார், சொல்றோம்ல. அது மாதிரி நம்மளை யார் சாயல்ல படைச்சிருக்காரா? இதுவரைக்கும் எவனாவது உங்களை பார்த்து, சார் உங்களை பார்த்தா கடவுள் மாதிரியே இது சொல்லிக்கிறானா? மூஞ்சத்தையும் வச்சு அது மூஞ்சில முடிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சாயலை இழந்துட்டோம். ஒத்துங்க. பெருமைங்கிற சாயம், மேட்டிமைங்கிற சாயம், ஜாதிங்கிற சாயம், அரசியலுங்கிற சாயம், அந்த சாயலை இழந்து விட்டோம். எப்படியாவது அவர் வருகைக்குள் அல்லது என் மரணத்திற்குள் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாரம் வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம். சரியா? அப்போ இது என் சர்ச்சுக்கு எங்க ஆளுக்கு போக வேணாவா? சில நேரத்தில் சார் எங்க பிள்ளைங்களை நாங்க சரியா வளர்க்குறோம், அதுல சர்ச்சு பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்கு? இது ஒரு கேள்வி இருக்கு. இந்த பக்கம் சர்ச்சு ஒரு ஐயர், அவர் சர்ச்சு நடத்துவார், பிரசங்கம் பண்ணுவார், பாட்டு பாடுவார், கொயரை நடத்துவார், பிசி மீட்டிங் நடத்துவார், எலெக்ஷன் நடத்துவார், ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவார், கேல்ரவுண்ட்ஸ் போவார். அவர் எப்படி பிள்ளைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும்? இந்த 2 கேள்வி இங்கே தொக்கி நிற்குதா இல்லையா? இதுக்கு தான் இன்னைக்கு விவாதம். நான் இப்போ இந்த அவையை ஓரளவுக்கு பேசி இந்த ஆடியன்ஸ் பக்கம், இந்த டயஸ் பக்கம் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதே அமைதியோடு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். இப்போ 8 பெருமக்கள், நம்முடைய பெருமக்கள் பேச போகிறாங்க. இன்றைக்கு திருச்சபையில் இளைஞர்களுக்கு ஆர்வம் குறைவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பொறுப்பின்மையா, இல்லை திருச்சபையினுடைய அக்கறையின்மையா? எப்படி வச்சுக்கலாம். இல்லை பெற்றோர்களுடைய அக்கறையின்மையா, திருச்சபையினுடைய பொறுப்பின்மையா? சர்ச்சு யூத்தை பக்கம் இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? பேரண்ட் அவனை சர்ச்சுக்கு கைட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? இதை தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த மாநாட்டில் நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ விஷயங்களை தொடர்ந்து நாம் பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இந்த மாநாட்டு போகும்போது, ஆமாம்மா நான் நல்ல சர்ச் எனக்கு கிடைச்சிருச்சு, நல்ல விமன்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் இருந்துட்டேன், எனக்கு நல்ல லீடர்ஸ் கிடைச்சிட்டாங்க, நல்லா நான் கைட் பண்ணப்பட்டேன், என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இல்லையே, அவனை இந்த திருச்சபை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சர்ச்சினுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு பொருள். ஒரு சர்ச்சில் யூத் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சர்ச்சினுடைய நிகழ்காலம் நல்லா இருக்குன்னு பொருள். ஒரு சர்ச்சில் அது உமன்ஸ் ஃபெலோஷிப் நல்லா இருந்தாதான் அந்த சர்ச்சே நல்லா இருக்குன்னு பொருள். எனவே இவற்றை மனதில் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை கேளுங்கள். இப்போ பட்டிமன்றத்தினுடைய துவக்கமாக இளைஞர்களுக்கு திருச்சபையின் மீது ஆர்வம் குறைவதற்கு காரணம் திருச்சபையினுடைய பொறுப்பின்மையே என்கிற அணி தலைவர் ஆனரரி பாஸ்டர் ரெவரண்ட் டோலா பிளாரன்ஸ் அவர்கள் 7 அல்லது 8 நிமிடங்களுக்குள் தன் உரையை முடிப்பார். இங்கே மணிலாம் இல்லைம்மா, அதனால் டைம் ஆனவுடனே நான் மைக் அடிப்பேன். அதுக்கு மேலே பேசினா மைக்காலே அடிப்பேன். மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் எங்கள் அருமை நடுவர் ஐயா அவர்களுக்கும் தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். அன்பு உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கவனிங்க. சீரியல்ல எல்லா சீரியல்லையும் 5 கேள்வி வருமா?
எல்லா சீரியலும் சேர்த்து 5 கேள்வி. எல்லாத்துலயும் சேர்த்து 5 கேள்வி. ஆ. அதை எவ்வளவு மனப்பாடமா சொன்னாருன்னா இவர் எத்தனை சீரியல் பார்த்திருப்பாரு. இதுதான் ஐயர் குசும்புன்றது. இன்றைய தலைமுறைக்கு திருச்சபையின் ஆர்வம் குறைந்து வருவதற்கு பெரிதும் காரணம் திருச்சபையின் பொறுப்பற்ற தன்மையே. பேராயர் ஐயா அவர்களே, இது என் மீது திணிக்கப்பட்ட தலைப்பு, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நான் நியாயமாக பேச வேண்டும். ஓகே, நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் என்று சொன்னால் அதுல இட் இஸ் a matter about 2 souls. ஆனால் திருச்சபை என்று சொன்னால் இட் இஸ் a large community. அந்த லார்ஜ் கம்யூனிட்டி என்று சொன்னாலே அந்த பொறுப்பும் அதிகமாகிறது. அன்பான தேவ ஜனமே, இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் 3 கேள்விகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பார்கள். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த 3 குணம் உண்டு. என்னன்னு சொன்னால், முதலாவதாக கேள்வி கேட்பார்கள். நம்ம வீட்டில் ஒய் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒய் நாட். இளைஞர்கள் கேள்வி கேட்பார்கள். அடுத்தது அவர்களுக்கு போராட்ட குணம் மிக்கவர்கள். எந்த விஷயமானாலும் அதை ஃபேஸ் பண்ணணும், சேலஞ்ச் பண்ணணும், அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் இருக்கும். மூன்றாவது, அவர்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். ஒரு சேஞ்ச் வேணும், தங்களுடைய இளமை பருவத்தில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைப்பாங்க. ஒரு இறையியலாளர் சொல்லி இருக்கிறார், there is no salvation outside the church அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் திருச்சபையில் கிடைப்பதில்லை. அவர்கள் போராட்ட குணத்தை திருச்சபை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அந்த மாற்றத்தை இந்த திருச்சபை அவர்களிடத்தில் காட்டுவதில்லை. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், they are expecting the salvation outside the church. அவர்கள் வெளியில போறாங்க. குறிப்பிடுகிறீங்களா? நீங்க குறிப்பிடுகிறத பார்த்தா தீர்ப்பு வழங்குறதுக்கா இல்ல சின்ன சின்ன வெளிச்சங்களுக்கு குறிப்பெடுக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அன்பான தேவ ஜனமே, ஐயா சொல்லும் பொழுதே கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொன்னாரு. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு சமூக புரட்சியை முன்னெடுத்த ஒரு மதம் என்று சொன்னார். இந்த பாயிண்ட் தான் என்னுடைய பாயிண்ட், எங்கள் அணியினுடைய பாயிண்ட். எப்படின்னு சொன்னா, ஐயா சொல்லுங்கம்மா, ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் போடுறோம். சரி, எதுக்குங்க ஐயா? நாம போடல, கவர்மெண்ட் போடுறாங்க. கவர்மெண்ட் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? அந்த இடத்துல விபத்து நடக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலான விபத்துகள் அந்த இடத்துல தான் நடக்குது. ஸ்பீடா அங்க விழுகிறாங்க. ஏன் விழுகிறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது என்று சொல்லி எந்த தெளிவான வழிகாட்டுதலும் இல்லை. இப்ப அதைய நம்ம திருச்சபையோட ஒற்று கொண்டு வரலாம். எந்த திருச்சபை எங்களை வழிகாட்ட வேண்டும், எங்கள் கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டும், அல்லது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல நாங்க என்ன பண்ணிடுறோம்? விழுந்துடுறோம். அதனாலதான் திருச்சபையின் பால் இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இப்போது இருப்பதில்லை. ஐயா, இன்னொரு கேள்வி சொல்லுங்க. உங்ககிட்டயே தான். இப்ப திரைப்படம் எடுக்கும் பொழுது ஒரு ஹீரோ ஒரு 100 அடி உயரத்திலிருந்து குதிக்கணும். அந்த ஹீரோவே குதிப்பாரா? குதிக்க மாட்டார். யாரை வச்சு குதிப்பாங்க? வேற ஒரு ஆளை வச்சு தான். அவருக்கு பேர் என்னங்க? டூப். டூப். நல்லா நீங்க கவனிக்கணும். உண்மையா குதிக்கிற மனுஷனுக்கு பேரு டூப். அப்படி குதிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றவங்களுக்கு பேரு ஹீரோ. எங்களுக்கு டூப் யாரு ஹீரோ யாருன்னே தெரியலையே. நாங்க எப்படி திருச்சபையை நோக்கி வருவோம்? ஓ, திருச்சபையில டூப் யாரு ஹீரோ யாருன்னு தெரியலையா? ஏப்பா, நீ ஒழுங்கா பேசுமா. அடுத்த வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு வரணுமா வேணாமா? நீ பொழப்ப கெடுத்துருவ போல இருக்க. ஐயா, இளைஞர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னு சொன்னா காட்டுல அதிசயம் பண்றாரு, லாசருவை எழுப்புறாரு. பேதுருவின் மாமியார் வீட்டுல போய் அதிசயம் பண்றாரு, மலையில ஏறி பேசுறாரு, கடல்ல நடக்கிறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் அசோசியேட்டட் ஹிம்செல்ஃப் இன் த சொசைட்டி. சூப்பர். அப்ப அந்த சொசைட்டில ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் விதமாக நம்முடைய திருச்சபை மாறுமானால், ஒரு சமூக புரட்சியை கையில் எடுக்குமானால் இளைஞர்கள் தானாக உள்ள வந்துருவாங்க. இப்ப சட்டமன்றத்தில்
நியமன உறுப்பினர்கள் வச்சிருப்பாங்க. ஆமா. யாருக்குங்க? ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு இளைஞர் என்கிட்ட கேட்குறாரு, ஒரு இளைஞி என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் திருச்சபையினுடைய அப்பெக்ஸ் கமிட்டியில் ஒரு பெண் ரெப்ரசன்டேஷன் கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க நடுவர் ஐயா. கேட்க வேண்டிய கேள்வி ஏமா என்கிட்ட கேட்குறீங்க? ஐயா பேராயர் ஐயா, நான் என்னுடைய தலைப்புக்கு நியாயம் ஏதாவது ஒரு இந்த மாநாட்டை முழுசா நடத்துற ஐடியா இல்ல போல. இது ஒரு இளைஞருடைய கேள்வி. அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ஒய் என்று சொன்னால் ஒய் நாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் தான் முன்னெடுத்து நடத்தினேன். 7 நாள் ரோட்டில் நின்று கத்தணும், எங்கள் மண் சார்ந்த இந்த விளையாட்டு எங்களுக்கு தேவை, கொக்கோ கோலா போன்ற பானங்களை நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணி கொடுத்து இன்று வரை எங்கள் குடும்பத்தாரும் நானும் அயல் நாட்டு பானங்களை குடிக்கிறதே கிடையாது. இது போன்ற சமூக புரட்சிகளை நாம் முன்னெடுக்கும் பொழுது, அவர்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்கும் பொழுது, அவர்கள் மாற்றத்தை விரும்பும் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது இளைஞர்கள் தானாகவே நம்ம பக்கம் வருவாங்க. Let the church introduce Jesus Christ as a social reformer as well, rather than a religious leader. நீங்க ஒரு religious லீடராக அவர்களை வந்து shrink பண்ணிடுறீங்க. We cannot shrink Jesus to a limit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு லிமிட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இளைஞர்கள் தாங்கள் ஃபேஸ் பண்ற இமீடியட் கம்யூனிட்டி வந்து நான் கிறிஸ்டியன்ஸ். The non-Christians never read Bible, but they read Christians. The non-Christians never read Bible, but they read Christians. அப்ப நம்மை பார்த்து தான் அந்த இளைஞர்கள் திருச்சபைக்குள்ள நம்ம இன்னும் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. நியமன உறுப்பினர்கள் இருப்பது போல let the church ஒரு பெண் உறுப்பினர்களையோ அல்லது ஒரு இளைஞர் இயக்கத்திலிருந்து ஒரு உறுப்பினர்களையோ நியமனம் பண்ணுங்க. லெட் தம் வாட்ச் வாட் த சர்ச் டூ. இல்ல நல்ல ஒரு கேள்வி. தென்னிந்திய திருச்சபைகள் அப்படி இருக்கு. நியமனம் பண்ணும்போது என்ன சிக்கல் வந்துருதுன்னா, நம்ம ஓப்பனா பேசுவோம், நம்ம தானே இருக்கோம், வெளியால் யாரும் இல்லை. யார் நியமனம் பண்றது, யாரை நியமனம் பண்றாங்க, இந்த கொஸ்டின் வந்துருதா இல்லையா? அங்க வந்தவருக்கு சிக்கல் வந்துருது. சரி, அது தீர்ப்பில் டீல் பண்ணுவோம். சொல்லுங்க. ஓகே. அடுத்ததாக இதில் சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இளைஞர்களை நம்ம ஏன் கொண்டு வர முடியலைங்கிற ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், இது நல்லா புரிஞ்சுக்குங்க. when we are young, we want to change the world. இளைஞர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் when we become old, we want to change the youth. கை தட்டணும். இப்போ நீங்க நம்ம இளைஞரா இருக்கும் பொழுது இந்த உலகத்தை எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க பாரு. எங்க கை தட்டணும்னு கூட தெரியல பாரு. மக்கள் எல்லாம் அவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. இல்ல அந்த அளவுக்கு உங்க பேச்ச கீனா வாட்ச் பண்றாங்க. அதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. அப்பா எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளவு நாளா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இளைஞர்களை நம் பக்கத்துல இருக்கணும்னு சொன்னா, இப்ப தஞ்சாவூர்ல ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண்ணை சாதி மறுப்பு கொள்கையினால கல்யாணம் பண்ணின அந்த பெண்ணை தன்னுடைய பெற்றோரே எரித்து கொண்டிருக்கிறாங்க. நிற்கதியாய் நிற்கும் அந்த இளைஞருக்கு சர்ச் என்ன ஹோப் கொடுத்துச்சு? இளைஞர்கள் அந்த மாதிரி நீங்க வழி நடத்துங்க. அவர்கள் இளைஞர்கள் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க முதல்லயே, நீங்களே எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் a social reformative way. It's a social reformative way. சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தான் கிறிஸ்தவம். அப்ப அந்த ஆணவ படுகொலைக்கு அட்லீஸ்ட் அங்க லோக்கல்ல இருக்கிற பாஸ்டராவது நம்ம போய் அவங்களுக்கு ஹோப் இன் கிரைஸ்ட் கொடுத்தோமா? கொடுக்க தவறிவிட்டோம். இப்படியாக சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு நம்முடைய இளைஞர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் கேள்விகளுக்கு திருச்சபை பதிலளிக்க வேண்டும். மாற்றங்களை எதிர்பார்க்கிறது. லெட் த சர்ச் சேஞ்ச் இட்ஸ் ஷெட்யூல். இளைஞர்களை கவரும் விதமாக நம்மளுடைய ஷெட்யூலை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஐயா, இதை நம்ம செய்யலைன்னு சொன்னால் உங்களுடைய பாஷையிலே சொல்கிறேன், ஏரி மேலே வீடு கட்டிட்டு லாரியில் தண்ணி வாங்கணுங்க ஐயா. ஏரி மேலே வீடு கட்டிட்டு அப்புறம் லாரியில் தண்ணி வாங்குகிற தவறை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால்
இளைஞர்களை நாம் திருச்சபையிலிருந்து இழந்து விடுவோம். இறுதியாக ஒன்றே ஒன்று, விதை நெல்லை தொலைத்துவிட்டு அறுவடைக்கு ஆசைப்படுகிறோம். விதை நெல்லை தொலைத்துவிட்டு அறுவடைக்கு ஆசைப்படுகிறோம். அன்பு உறவுகளே, இளைஞர்கள்தான் நம் திருச்சபையின் வித்துக்கள், விதை நெற்கள். அவர்களை தொலைத்துவிட்டு நாம் அறுவடைக்கு ஆசைப்பட்டால் ஏரி மேலே வீடு கட்டிட்டு லாரியில் தண்ணி வாங்கினா வாய்ப்பில்லை ராஜா என்று கூறி உறவுகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த ஐயரம்மாவை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்லேயே நிறுத்தலாம் போலகுதே. ஒரு பட்டிமன்றத்தில் துவக்க பேச்சு பேசுவது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா 2வது 3வது அதை கவுண்டர் கொடுத்து பேசிடலாம். ஆனால் மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய வார்த்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய இந்த பேச்சு திறன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆராதிக்கணும். அதுதான் அடுத்த நூற்றாண்டுக்கு சத்தியத்தை சுமந்து செல்லும். எனவே பேசுகிற உற்சாகமா மிக அழகா அந்த 3 விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு ஏசாமி எங்கெல்லாம் அதிசயம் நடக்குது. பேதுரு மாமியாரை எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் யூத்தில் சொன்னான், மாமியாரை சோகப்படுத்தின கோவத்தினால தான் அவர் வந்து மறுதளிச்சிட்டாரு. அந்த கோவம் பசங்க அப்படிலாம் சிந்திக்கிறான் சார். ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு போகிறேன், ஒரு பையன் சொல்கிறான், மெட்ராஸில் இவ்வளோ கொசு வந்ததுக்கு காரணமே நோவாதான்னா. அவர் என்னடா பண்ணார்னா, பேழையில் 2 ஏற்றும்போது 2 கொசு நசுக்கியிருந்தா எங்கே பிடிக்கிறான் பாருங்க பாயிண்ட். இந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத குடும்பத்திலேயே தானே, சில கணவன் பேசுறது மனைவிக்கு புரியப்படுறது, மனைவி பேசுறது கணவனுக்கு புரியும். அழகாக 3 கேள்விகளை இளைஞர்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, அவங்க கேள்விகளுக்கு திருச்சபை பதில் சொல்லலை. அதில் ஒன்று கேட்டாங்க, இந்த நியமன உறுப்பினரை வச்சா என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல. அந்த நியமன உறுப்பினருங்கிற விஷயமா அது ஒரு நீண்ட பதில். அதனால் நான் ரொம்ப வேகமாக, தென்னிந்திய திருச்சபையில் இருக்குது ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கல்ல நம்ம சட்டசபையில், அதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. எப்பன்னா சமன்படுத்த வேண்டும் என்கிற நினைக்கிற பொழுது, சச்சரவுகள் வருகிற பொழுது நடுநிலையாக இருக்கிற ஒருவரை பரிந்துரைக்கலாம் என்பதுதான் அது. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நீங்க நியமன உறுப்பினருக்கு ஆசைப்படக்கூடாது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பெண்களை பார்த்து சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இங்கே நாங்கள் ஆண்கள் குறைவாக இருக்கிறோம். இந்த பெண்கள் மாநாட்டினுடைய வெற்றி என்பது என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் இங்கே வருகிறீர்கள், உங்கள் கணவரிடத்தில் நாங்கள் 2 நாள் போகிறோம், நீங்கள் வேன் வைக்கிறீர்கள், நீங்கள் என்ன யூனிஃபார்ம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் என்ன சாப்பிட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு எந்த மாப்பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்கள் எல்லா முடிவையும் நீங்க எடுக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துக்கு நீங்க சாதாரணமா வந்துடல. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒன்று சொல்றேன், இன்றைக்கு இருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டில் மேக்ஸ் படிக்க, பெண்களுக்கு மேக்ஸ் படிக்க அனுமதி கிடையாது. பெண்ணுன்னு சொன்னா மேக்ஸ் அலோவ் பண்ண மாட்டான். சோஃபியான்னு ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டியில் போய் அப்ளிகேஷன் கேட்குறான்.
அழகான நாளான இந்த ஆனந்தமான பொங்கல் நாளிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரின் உடைய வார்த்தைகளுக்குள்ளாகவும் அவருக்குள்ளாக வாழ்கின்றவர்களாகவும் அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அணியாகிய அண்ணா சொல்லும்போது சொன்னார், அந்த பக்கம் பொங்கல் இந்த பக்கம் சுண்டல். பொங்கல் எப்படி இருக்கும்? எப்போ இனிப்பாக தான் இருக்கும். அப்போ எப்பவுமே இந்த நாளும் இனிப்பான ஒரு நாளாக இருக்க திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. சீர்காழியில் ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியார் பேர் ஜோதிநாயகம். அவங்க மனைவி பேர் ஹெலன் ஜோதிநாயகம். அவருடைய இவங்க 2 பேருடைய மகன் செல்வன் அப்போ அருள் பிரகாஷ். இந்த அருள் பிரகாஷ் அண்ணன் அருள் பிரகாஷ் அண்ணன் அநேக சின்ன சின்ன வெளிச்சங்களை ஒவ்வொரு நாளும் இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகளாவிய அளவிலே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் தமிழ் பேராசிரியராக ELM-னுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து இந்த திருச்சபையின் உடைய மங்கிடா ஒளியை தன்னுடைய சொற்பொழிவிலும் தன்னுடைய விசுவாசத்தின் நன்னம்பிக்கையிலும் தான் கற்றுக்கொண்ட இல்லைன்னா நீங்கள் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படுறவங்க, ஜட்ஜுக்கு பயப்படுறவங்க இல்லை. ஸோ இந்த நாளிலே அண்ணனை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுடைய இந்த சொற்பொழிவுகளும் இந்த உந்துதலான பேச்சுக்களும் பள்ளிகள் தொடங்கி இல்லங்கள் வரையிலும் எல்லோரையும் ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கிறது. அண்ணா ஒரு நாள் சொன்னார், இயேசு என்ற வார்த்தைக்கு செயல்படுகின்றவர், அவர் வினைச்சொல் என்று சொன்னார். ஆண்டவருடைய விசுவாசிகள் ஆகிய இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய பெற்றோர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் வினை சொல்லாக இருக்க வேண்டும், செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே நாங்கள் 2 விதமான பேரண்ட்டை பார்க்குறோம். ஒன்று கமர்ஷியல் பேரண்ட், பிஸ்னஸ் பீப்புள் நிறையா இருக்காங்க பாஸ்டேட்டுக்குள்ளே. கொஞ்சம் கமிட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்கள கமர்ஷியல், அதில் வந்தவங்க தான் இந்த அம்மா சரியாக சண்டே கிளாஸ் போகல. ஏன்னா ஜீசஸ் சேவியர்னு சொல்லணும். இந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீட்பவர், விடுதலை கொடுப்பவர். இந்த மாதிரி யூத் மீட்டிங்கும் ஒழுங்காக அட்டன் பண்ணல, சரிங்களா? நல்ல ஒரு ஐயருடைய பொண்ணு 2மே ஒழுங்காக அட்டன் பண்ணாமல் இங்கே வந்து திருச்சபை வளர்ச்சியில் ஆம்பளை யூத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு அண்ணனை ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்டே இருக்காங்க. கமிட்டட் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த இன்வால்வ்டு பர்சன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த கமிட்டட் பர்சன், இந்த இன்வால்வ் பர்சன்ஸ் ஃப்ரம் த சண்டே ஸ்கூல் என்ன ஆரம்பமாகுதுன்னா, சண்டே கிளாஸில் ஒரு நாடகம் போடுறாட்டோ, ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாவோ, ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் 3 ராஜாக்களுக்கு மீசை வரைஞ்சோம். குட்டி பிள்ளைகளுக்கு மீசை வரைஞ்சோம் ராஜா வேஷத்துக்கு. ஒரு குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் மீசை வந்து தப்பாக வரைஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கோணையாக இருந்துருச்சு. உடனே வந்துட்டாங்க அடுத்த நாள் அவங்க அம்மா. மற்ற 2 பிள்ளைகளுக்கு அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் ஒழுங்காக மீசை வரைஞ்சாங்கல்ல, என் பிள்ளைக்கு மட்டும் எப்படி இருந்து போனா, இனிமேல் என் பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு வரவே வராது அப்படின்ட்டாங்க. சரி, இதுதான் அது இந்தியாவில் இருக்கிற சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, அதனால அவங்களுக்கு மீசை தேவை. தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு மீசை தான் முக்கியம். நான் சிங்கண்டாங்கிறீங்கலாம் அடிக்கடி உங்களை மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே நிறைய பேருக்கு மீசை தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க, மீசை வச்சுக்கிட்டா ஆபத்துன்னு. இந்த சண்டே கிளாஸில் தானே ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு. இந்த கமர்ஷியல் பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதும் கூட அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள ஒரு குற்றப்பார்வையோடு பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பேரண்ட்டுனால நிறையா சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, இவங்க வராமல் இருக்கிறது, இவங்க பிள்ளைய வேறு படிப்புகளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அனுப்புகிறாங்க.
அடுத்தது வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா விதமான டெவலப்மெண்ட்லேயும் எல்லா விதமான இன்டெலிஜென்ட்லேயும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே கிளாஸ்க்கு வர்ற டைமை வந்து அவங்க விரும்புறது கிடையாது இன்றைய சூழ்நிலையில். அது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கி ஒரு தம்பி முடிச்சுட்டு வந்தால், என்னப்பா நீ சண்டே கிளாஸ் நல்லா இருந்துச்சா? எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் போன வருஷம் நடத்த அதே ஆதாம் ஏவாள் கதையை இன்னும் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆண்டி இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதாவது கேம் வச்சுருங்க, அந்த கேமை எங்களுடைய செல்ஃபோனுக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் அந்த வழியாக நாங்கள் வந்து கேம் விளையாண்டு அதில் நாங்கள் வின் பண்ணி பைபிள் கேம் விளையாண்டு நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய திங்கிங்கெல்லாம் அவங்க கையில் ஒரு செல்ஃபோன் வேணும், அதில் வச்சு விளையாடணும், அதை தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. பைபிளை கொடுத்து இன்றைக்கி சண்டே கிளாஸ்க்கு அனுப்புகிற பேரண்ட் கிடையாது. அதே மாதிரி யூத்து பிள்ளைங்க உள்ளே வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குதுமா. அப்போ போர் அடிக்குதுன்னு சொன்னால் அந்த போர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய இல்லத்தில் சரியாக அந்த ஆலயத்துக்கு வரது என்னமோ 1.5 மணி நேரம் ஒரு வாரத்தில், ஆனால் மற்ற நாளெல்லாம் அவர்கள் கல்லூரியிலும் வீடுகளில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வீடுகளில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய திருச்சபையின் முறைமையின்படி ஒவ்வொரு நாளும் லுத்தருடைய கொள்கைப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ப்ரேயர் மேடைன்றே இருக்க வேண்டும், ப்ரேயர் ரூம்ன்னே இருக்கும். ஒரு திண்ணையாக இருந்தவங்க கூட அங்கே ஒரு பைபிள் இருக்கணும், அங்கே ஒரு கீர்த்தனை இருக்கணும், அங்கே தான் வீட்டில் ஜபம் நடக்கும். அந்த முறைகள் எல்லாம் இன்றைய நாளில் பின்பற்றுவது இல்லை. ஆலயம் முடிஞ்சோடனே சண்டே கிளாஸ் டீச்சர்ட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்களா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் பிள்ளைய. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் நடக்கும்போது, அம்மா ஒரு 2 நாளில் முடிச்சிடுறீங்களா, அம்மா நாளைக்கு கல்யாணம் வைக்கணுமா, இன்றைக்கே முடிச்சிருங்கம்மா, எங்கே இவங்களுக்கு சாக்ரமெண்ட்ஸை சொல்லித்தர முடியும், எங்கே இவங்களுக்கு முழுமையான ஒரு திருச்சபைக்குரிய இதில் நாங்கள் கொண்டு போக முடியும்? பேரண்ட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத்தை பார்க்கறதில்ல. ஒரு விதமான சர்ச்சை வந்து ஒரு வேலை வாய்ப்புகளுக்காகவும், சர்ச்சை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவும், சர்ச்சை வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்ததாக இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாம் கொடுத்தாங்க, இன்றைக்கி நம்ம சர்ச்சை தாங்கணும். அப்போ இன்வால்வ் கமிட்டட் பேரண்ட் இன்றைய நாளில் உருவாக்கப்பட வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பேரண்ட்டுகளை இந்த திருச்சபையில் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருப்பதினாலே வாலிப பிள்ளைகளினுடைய கம்யூனிகேஷனும் பெற்றோர்களுடைய கம்யூனிகேஷனும் மிகவும் குறைவுள்ளதாக இருக்கிறது. என் பெற்றோரே எனக்கு சிறந்த ஹீரோக்கள் என்று சொல்லுகின்ற பிரகாரமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள், முதல் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், முதல் ஆயரை பெற்றோர்கள் தான். பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியாக இருந்தால் அவர்கள் ஆலயத்திலே சரியான பங்களிப்பை கொடுப்பார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் குறைவான பங்களிப்பை கொடுப்பதற்கு காரணம் உலக பிரகாரமாக இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் என் பிள்ளை இவ்வளவு படிக்கணும், என் பிள்ளை இந்த இடத்துல இருக்கணும், என் பிள்ளை இந்த நாட்டில் இருக்கணும், என் பிள்ளை இந்த ஸ்டடீஸ் படிக்கணும், அந்த இன்டெலிஜென்ட்டுக்கான முழுமை தேடல் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர ஸ்பிரிச்சுவல் தேடல் அல்லது ஆவிக்குரிய வாழ்வுக்கான தேடல் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப குறைவாக இருப்பதினாலே தான் இந்த கவனக்குறைவும் அவர்களுடைய முழுமையான ஒப்படைப்பும் இல்லாமல் இருப்பது தான். எனவே கமிட்டட் பேரண்ட்டை இந்த திருச்சபை எதிர்பார்க்கிறது. நன்றி. நான் வந்து அவங்க வேற ஆங்கில இந்த அடியை வேற ஆங்கில பேசணும் தான் நினைச்சேன். அதாவது பேரண்ட் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான விஷயங்களிலே அவங்க செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் இருந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒன்று எடுத்து சர்ச்சில் இன்வால்வ்மெண்ட்டில் இவங்க எவ்வளோ தூரம் வந்து லேண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து அழகாக சொன்னாங்க. அதாவது 2-3 அவர் என்ன சொல்லணும், ஒரு 9th படிக்கிற பையன் சண்டே ஸ்கூலுக்கு வரேன்னா வாப்பான்னு சொல்லுங்க, அடுத்த வாரம் வா டொமைனேஷன் கிளாஸ் நடத்தி காட்டு, நல்லா நடத்தினா உன்னை போடுவேன், எதுக்கு சண்டே ஸ்கூலுக்கு இன்னும் பிஎட் பண்ண அப்பாயின்மெண்ட் பாரு. நான் போயிட்டேன், என் சின்ன பசங்க பிகினர் பசங்க உட்கார வச்சு நடத்துகிறேன். அந்த பசங்களுக்கு நான் நல்லா நடத்துறேன்னா என்னை சண்டே ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த பசங்களை விட்டேன் எப்படியாவது 1000 இம்ப்ரெஸ் பண்ண ஒன்று மோட்டத்தை பற்றி
ரொம்ப அழகா இருக்குப்பா. கலந்துக்கிறதுல அவங்களை இன்வால்வ் பண்ண பெற்றோர் கொண்டு சொன்னாங்க. ரெண்டாவது நம்ம பையன் சொல்றான், சர்ச்சுக்கு வந்தா எனக்கு போர் அடிக்குதுன்றான். போர் அடிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அதான் என்ன பண்ணுங்க, நான் எல்லா வேலையிலையும் சொல்றேன், டிஎன்சி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒருத்தன் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னா துப்பாக்கி நீங்க கூட வேற சர்ச்சு போக மாட்டேன். உண்மையை சொல்றேன், நான் எல்லா யுத்தத்தையும் சொல்றேன். இப்போ இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் சொல்றாரு. அதுக்கு அது சாதாரணமா சொல்றேன். அதுக்கு பின்னாடி எவ்வளவு இருந்தவரும் ஃபேக்ட், இருக்கிறவர் எக்ஸ்பீரியன்ஸ், வர இருக்கிறவர் ஃபெய்த். இது மூணு அந்த ஒரு வேர்ல சொல்றாரா இல்லையா? இத பையனுக்கு சொல்லுமா இல்லையா? நீங்க அடக்காரனை போயிருக்கீங்கல்ல, அடக்காரனை போன பாடி இருக்கும், சுத்தி எல்லாம் அழுகும். அப்ப ஐயர் ஒரு ஆரம்ப வாக்கியம் போடுவாரு, ஜீவன் நடுவிலே சாவினால் சூழப்பட்டு. அந்த வேர்ட் கரெக்ட்டா? சாவு சுத்தி உயிரோட நிக்கிறான். அப்ப அவர் என்ன பாடணும்? ஆனா அவர் என்ன பாடுறாரு? நம்ம எல்லா ஆர்டர் ஆஃப் சர்வீஸையும் கவனிக்க மாட்டோம், அதுவும் அடக்க ஆராதனையில் கவனிக்கவே மாட்டோம். சரி விடுங்க, நம்ம பிரசங்கமே கவனிக்க மாட்டோமே. நமக்குன்னு 4 பிரசங்கம் பண்ணுவான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 4 பிரசங்கம் கன்ஃபார்ம் இல்லையா? இப்போ எனக்குன்னா 4 பிரசங்கம், உங்களுக்குன்னா 4 பிரசங்கம். என்ன பிரசங்கம்? முதல் பிரசங்கம் எது? நம்ம ஞானஸ்நான டைமில் பண்ணுறது. அப்போ நம்ம குழந்தையா இருப்போம்ல, நம்மளால கேட்க முடியாது. அதுக்காக தான் ஞானத்தாய் ஞானத்தப்பன்னு நிறுத்தி அவங்க என்ன பண்ணோம், வளர்ந்த உடனே அந்த பிரசங்கத்தை நமக்கு சொல்லணும். ஆனா அவங்க அன்னை சண்டை போட்டு வரவே மாட்டாங்க. ஆனா அந்த பிரசங்கம் நம்மளால கேட்க முடியாது. ரெண்டாவது நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க எப்போ? கன்ஃபர்மேஷன் டைம். அப்பதான் புதுசா முக்காடு வர போடுவோம், புதுசா முதல்ல புடவை கட்டிடுவோம். மூணாவது நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க எப்போ? பரவாயில்லையா, சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. கல்யாணம் ஞாபகம் ஒரு அம்மா சொல்றாங்க, என் தேதியே மறந்து போச்சு, நீ வந்து பிரசங்கத்தை கட்டு. நாலாவது நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க எப்போ? இந்த 4 பிரசங்கத்தை நம்ம கேட்கிறது. அப்போ ஆர்டர் ஆஃப் சாவியின் நடுவில் ஜீவனால் சூழப்படும் தான் சொல்லணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, செத்தவனுக்கு அவன் ஜீவனை சுதந்திரிச்சிட்டான்டா, அடுத்தது எனக்கு தான் சாவு வரப்போகுதுங்கிற மிகப்பெரிய உண்மையை அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் சொல்லிக் கொடுக்குறார். அப்படி போர் அடிக்கிற விஷயங்களை இன்றைக்கு இளைஞர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்குன்னா பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு ஐயரமாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகலன்னா எங்கள் அம்மா தான் காரணம்னா. உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கண்ணா. நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸிடா, அடுத்த தடவை பொண்ணு பார்த்தாங்கன்னா அட்ரஸை நைஸாக வாங்கிட்டு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லேயே பட்டுப்பாடவை கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அந்த டிஃபனே செய்ய சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன ஞான பாட்டு பாடுமோ அந்த பாட்டே பாட சொல்லுன்னு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். வந்து சொன்னான், அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், அவன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. 3 மாதம் அவன் ஆளே காணும். ஒரு நாள் வழியில் பார்த்தே, நான் தானே ஐடியா கொடுத்தேன், ஏன்டா எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லணும், அடப்போங்க நான் கல்யாணமே நடக்கலன்னான்ட்டான். ஏன்டா என்னோட எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி இருந்தோடனே எங்கள் அப்பா வேணான்ட்டான்னுட்டான். அவரு பிரச்சனை அவருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் தானே ரோல் மாடலாக இருக்கணும். அருமையாக முடிச்சிருக்காங்க. இந்த ஆங்கிள் அவங்க எடுத்த அந்த வாதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு கைத்தட்டல் கொடுத்து ரொம்ப அதில் எங்கள் அப்பா அம்மா பேர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அது நான் ஒரு விஷயத்தை இங்கே நான் ஆரம்பத்திலே பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். நான் 10வது படிக்கும்போது இதே மாதிரி ஒரு பெண்கள் ஐக்கிய சங்கம் பெயின் பள்ளியில் நடைபெற்றது. பேராயர் ஜெய்சீலன் ஜேக்கப் அவர்கள் பேராயராக இருந்தார். எங்கள் அப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருந்தார் இஎல்எம் ஸ்கூலில். அப்போ பிஷப்கிட்ட போய், பிஷப் என் பையன் ரொம்ப நல்லா பேசுவான், பெண்கள் மாநாட்டில் ஒரு 10 நிமிஷம் பேச விடுறீங்களான்னாரு. பிஷப் சொன்னோ, அது பெண்கள் மாநாட்டில் அதில் வந்து இவன் என்னையா பேசுகிறது? இல்லை பிஷப், ஒரு 10 நிமிஷம் பேச விடுங்க. சரி வா பார்க்கலான்ட்டு காலையில் நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டோம். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் கொடுக்க
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரோக்ராம் டைட்டாக இருக்குது, ப்ரோக்ராம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நைட்டு 10 மணிக்கு ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர். ஆல் நைட் ப்ரேயர் தொடங்குற பிஷப் தான் மெசேஜ். அதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னாரு. நான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய சங்க மாநாட்டில் 10 நிமிடம் முதல் பேசிய போது மாமனார் இருந்தால் இப்பொழுது மருமகள் பொதுச் செயலராக இருந்து அதே மாநாட்டில் பட்டிமன்றம் நடத்துகிறேன் என்பதை மகிழ்ச்சி எல்லாம் நினச்சி பார்க்குறேன். அப்போ யோசித்து பாருங்க, சர்ச்சு கொடுக்குற ட்ரைனிங் தானே, சர்ச்சில் தானே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இதற்கு பதில் சொல்ல அருமை சகோதரி மிஸ்ஸஸ் சாரா, ரிட்டையர்டு HM திருவள்ளூர், வாங்கம்மா. இன்றைய தலைமுறைக்கு திருச்சபை ஆர்வம் குறைந்து வருவதற்கு பெரிதும் காரணம் திருச்சபையின் பொறுப்பின்மையே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நித்திய சுவிசேடமே, நேர் வழியாமே, நிமலன் வழி போவோமே, சத்திய மறை பிடிக்கில் வழி தவறோமே, தத்துவ குணாகர தனை துதிப்போமே இருக்கிறதா? தாய்மார்களே, திருச்சபையின் பொறுப்பின்மை என குமுறி கண்ணீர் வடித்து உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவளை கவனித்திருப்பதனால் நலமே என ஏங்கி நிற்கின்ற எம்பெருமான் இறைவன் இயேசுவை வணங்குகிறேன். சேனைகளின் கர்த்தரே, நின் திருவிழம் அளவர் இனிதினிதே என ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், அவரே மூளைக்கல் ஆவார் என சேனையாய் வந்திருக்கும் பெண்களின் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென திருச்சபையின் பொறுப்பினை உணர்ந்து மாநாட்டை கூட்டிய பேராயர் அவர்களுக்கு என்னுடைய தோத்திரம். தலைவரையா, நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என சரியான தீர்ப்பை கூறுபவர் நம் நடுவர் ஐயா. அப்படியா? சரி. தெரியாதவர் யாராவது இருந்தால் திருச்சபை மக்களாகிய நமது பொறுப்பின்மையே காரணம். ஏனால் அவர் நமது வீட்டு பிள்ளை, சுத்த சுவிசேஷம் லுத்தரன் திருச்சபையில் பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர். எனவே நடுவர் அவர்களை வணங்குகிறேன். சொல்லுங்கம்மா. திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் அருள் புரிய வேண்டும் என திருச்சபையின் பொறுப்பு இன்மையை உணர்ந்து கூடி வந்திருக்கும் பெண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இணை அணியினருக்கு என்னுடைய வணக்கம். இன்றைய தலைமுறை திருச்சபை ஆர்வம் குறைந்து வருவதற்கு பெரிதும் காரணம் திருச்சபையின் பொறுப்பின்மையே என ஆணித்தரமாக கூறுகிறேன். காலம் கருதி திருச்சபையில் ஆராதனை முறைமைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? வேதாகமத்திலே கூறப்பட்டது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, சாலமோன் இப்படிதான் ஆராதனை முறைமை நடத்த வேண்டும். இதே போலதான் நம்முடைய மிஷினரிமார்களும் இப்படியெல்லாம் ஆராதனை நடத்த வேண்டும் என்று முறைமைகள் அருமையாக கொடுத்து விட்டாங்க. எப்படி வர்ஷிப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நடைபெறுகிறதா? என்னுடைய சௌகரியம், எனக்கு நான் ஒரு முறைமை செய்வேன், அடுத்தவர் வருவார், அடுத்தவர் ஒரு முறைமை, இப்படி செய்கிறார்கள். இப்படி விசேஷித்த நாட்களே எத்தனை பேர் இருந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம மனசாட்சியை விட்டு சொல்ல போகிறோம். உங்களுடைய மனசாட்சியோடு சொல்லுங்க. மகிமை விளங்கிய பண்டிகை வந்தது, ஆண்டவருடைய மகிமை விளங்கியது. இதை குறித்து எத்தனை பேர், எப்படி அவங்களுக்கு திருச்சபையில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு இந்த ஆராதனை பங்கு பெற வேண்டும், இதெல்லாம் இவ்வளோ விசேஷ நாட்கள், இதெல்லாம் நம்ம தெரியும். எப்படி தெரியும்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைய தலைமுறை கேட்பது, அம்மா இன்னைக்கு சண்டே இல்லையே, ஏன் இந்த ஆராதனை? காரணம் பெற்றவங்களுக்கும் தெரியாது. இன்று மகிமை விளங்கிய பண்டிகை இல்லை, இன்னைக்கு TLC டே. ஒருவேளை இந்த ஆண்டு நம்முடைய பேராயர் அவர்கள் TLC டேவை கொடுத்தார். எத்தனை சபைகளில் நடத்தின கொஞ்சம் யோசனை பண்ணி, ஒரு 126 பாஸ்டேட் இருக்கிற எத்தனை திருச்சபையில் நடத்தணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏமா சர்வீஸ்லாம் நடக்குது, ஜனங்க வர மாட்டாங்களே. மிசியோன் தோத்திர பண்டிகை, சீர்திருத்த பண்டிகை, இப்படி 2ஆம் நாள் பண்டிகை, 8ஆம் நாள் பண்டிகை, இப்படி நம்ம. ஆனால் ஆராதனைக்கு எத்தனை பேர் நம்ம திருச்சபையில் நம்ம போகணும்? முதல் திருச்சபையில் காலை ஆராதனை சரி போல, மகிமை விளங்கிய சனிக்கிழமை வந்தது போல, மாலை ஆராதனை நடந்ததே அதுக்காக போனோமா? இல்லை. அப்போ திருச்சபையில் அங்கே முறைமைகள், அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுகிறதா? ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்க ஐயா நடுவர் அவர்களே. ஒரு திருச்சபைக்கு போனோம் ஆராதனையில் பங்கு பெறுறதுக்கு. அங்கே நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அங்கே விசுவாச பிரமாணத்தை எழுந்து எல்லாரும் விசுவாச பிரமாணம் சொல்கிற நேரத்தில் அன்னைக்கு போதிக்கிறவர் வந்தார். வந்த நேரத்தில் காலையில் தன்னுடைய பாதரட்சியோடு வந்தார். ஒரு இடத்துக்கு போனேன், அவர் என்ன பண்ணார்? அதனுடைய கூந்தல் குடுமையோடு வந்தார். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சொந்த காரியங்களை சொன்னார், தன்னுடைய சோக கதையை சொன்னார். நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்பொழுது அவங்க அந்த இளையத்தை நம்ம கேட்குறான், முனகிறான் ஒரு பக்கத்தில் உட்காந்து. வந்தவர் நேரம் தவறி வந்தார்,
பரிசுத்த இடம், அதையும் உணரல. வார்த்தையில் நடக்கல முன்மாதிரியாக இருக்கணும், அதையும் கடைபிடிக்கல. இந்த ஆராதனைக்கு நான் வரணுமா? அப்போ திருச்சபையில் நம்ம அந்த திருச்சபையில் சொல்ல வேண்டிய அந்த காரியங்கள் திருச்சபைக்கு வரணுமா? இப்போது ஒரு கருத்து கணிப்பு, திருச்சபை தான் என்று சொல்லும் போது இந்த திருச்சபையில் இந்த தலைப்பை படி நான் கேட்டேன், நிறைய பேரை கேட்டேன். ஏங்க இந்த திருச்சபையிலுடைய பொறுப்பின்மை காரணமான இதுதான் ஆமாம் இங்கே வந்துருக்கிற பெண்கள் எத்தனை பேர் சொல்லிட்டு, அதனால் தீர்ப்பு நிச்சயமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் ஆடும்போது ஒரு குழுவினர், செரம் குழுவினர் பாடினாங்க சென்னையிலேருந்து வந்து. அவங்க கூட சொன்னாங்க, இந்த திருச்சபையின் பொறுப்பையை உணர்ந்து தான் எத்தனையோ பேர் இந்த பாடலை பாட மாட்டீங்களே, துதிக்கிறோம் உண்மை வல்ல பிதி, அதுன்னா என்ன பாட்டுன்னு தெரியாது எத்தனையோ இளைமுறைத்திறன். ஏன்னா அதை உணர்ந்தாங்கனாவே ஐயா சொன்னார், நீங்கள் அந்த முறைமையை கடைப்பிடிச்சா, முறைமையை உணர்ந்தாவே நம்ம திருச்சபையில் ஒரு மாற்றம் வரும். ஆனால் அந்த ஒர்ஷிப் அது இருக்கிறதா? மிஷினரி நல்லா தெரிஞ்சுங்க, அன்று வந்த மிஷினரிகள் அப்போ இருக்கும்போது திருச்சபை முறைமைகள் சரியாக அவர்கள் கொடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆகையினால அதை நம்ம பெற்றுக்கொண்டோம். இன்று திருச்சபையில் அந்த காரியங்கள் நடைபெறுகிறத நம்ம யோசிக்கணும். அப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய வழி போதிக்க மனுஷருடைய பார்வைக்கு நல்லது, ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு, நீதிமொழிகள் 5:21 ஆண்டவருடைய பார்வைக்கு என்னுடைய சரியாக இருக்குதா? இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா லேவியராக 1 அதிகாரத்தில் ஆராதனை முறைகள் இப்படி இருக்கணும், என்னாகும் 7 அதிகாரத்தில் இப்படி இருக்குது. அந்த முறைமைப்படி நம்ம செய்கிறோமா? இல்லையே. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியம், திருந்தணும், விழிக்கணும். திருந்துவது இந்த முறைகள் சரியாக இருந்தால் திருந்திடுவாங்க. விழிக்கிறது எப்படி விழித்து கொள்வார்கள்? அவங்க வேத வசனத்தை விழிக்கணும். வேத வசனம் பொழிக்கப்படும். அப்போ திருச்சபையின் பொறுப்பின்மை இன்னைக்கு ஒவ்வொரு விங்ஸும் கொடுத்துருக்காங்க, சண்டே ஸ்கூல், ஜூனியர் மினிஸ்ட்ரி, யூத், விமன்ஸ் மென்ஸ். ஆனால் அதில் என்ன பண்ணல, ஒரு விங்ஸ்லையும் அதனுடைய சரியான வேதங்கள் போதிக்கப்பட. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் எல்லா சபைகளும் போதிக்கப்பட்டதான் இளைய தலைமுறைக்கு அந்த ஆர்வம் வருங்க ஐயா. அந்த ஆர்வத்தோடு ஆலய ஆராதனைக்கு வருவார்கள். ஆகையினால வயதுக்கேற்றபடி போதனை இருக்கிறது, ஆனால் நாம் அதை கடைபிடிக்கவில்லை. மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் அந்த சத்தியம் அங்கே சொல்லப்பட்டாவே அங்கே திருச்சபையில் ஒரு மாற்றம் வரும். அப்போ திருச்சபையின் அங்கே பொறுப்பு வரும். ஆகையினால இன்றைய தலைமுறையில் பார்த்தோம் என்றால் திருச்சபை ஆர்வம் குறைந்து வரும் பெரிதும் காரணம் திருச்சபையே என்று ஆணித்தரமாக கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நல்லா பேசினாங்க. அவங்க பேசுனதுல ஒன்று தான் எனக்கு கவலை, மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் திரும்பி என்ன பார்க்குறாங்க, அதான் எனக்கு கொஞ்சம் கவலை. நல்லா இருந்துச்சுமா. இப்போ இவங்களுக்கு பதில் சொல்ல எலிசபெத் தினகர், சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர், கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட். அவையோருக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை. மைக்கு தூக்குங்க. இன்றைய தலைமுறைக்கு திருச்சபையில் ஆர்வம் குறைந்து வர பெரிதும் காரணம் பெற்றோரின் அக்கறையின்மையே என்ற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். சொல்லுங்கம்மா. வேதாகமத்திலே உபாகமம் 6 அதிகாரம் 6 வசனம் முதல் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களை அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பெற்றோர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்க, தாய்மார்கள், எத்தனை பேர் இத குறித்து உங்க பிள்ளைங்களோட தினம் பேசுறீங்க? நிச்சயமா இல்லவே இல்லை. அந்த நாட்கள்ல தாய் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது வேதாகம கதைகளை சொல்லுவாங்க, நீதி கதைகளை சொல்லுவாங்க, அன்பா சாப்பாடை ஊட்டுவாங்க. ஆனா இந்த நாட்கள்ல என்ன நடக்குது? குழந்தை 1 வயசு கூட இல்ல, 3 மாசம் 6 மாசம் குழந்தை கையில எல்லாம் மொபைல். அது மொபைல பார்த்தாதான் சாப்பிடும், அதுதான் மொபைல், சேட்டை பண்ணா மொபைல். மொபைல்ல தான் வாழ்க்கைய பெற்றோர் எழுதி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான வழியில எதையுமே போதிக்கிறாங்க, அவங்க மறந்து போயிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய தாய் தான் அந்த குழந்தைக்கு எல்லாம் பேச கற்றுக்கிறாங்க. சிறு குழந்தையா இருக்கும்போது வசனங்களை, பாடல்களை அழகா அந்த காலத்துல எல்லாம் என்னுடைய அம்மா 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க அப்படின்னு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக இந்த வேதாகமத்தின் பாடல்கள் எல்லாம் ஒன்றொன்றா சொல்லி தான் அந்த சிறு வயசுல என்னென்ன நம்ம சங்கீதங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கு என்னுடைய மனசுல இருக்குது. இங்க அமர்ந்திருக்கிற எத்தனை பெற்றோர் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? இந்த நாட்கள்ல அது இல்லை.
அது வேதாகமத்தை பத்தியான அடிப்படையே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க மறந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு வந்து ஆலயத்துக்கு வருவதில் கூட ஆர்வம் குறைந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லியே பெற்றோருக்கு தெரியாது. அம்மா ஒரு பக்கம் மொபைலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, அப்பா ஒரு பக்கம் மொபைல் வச்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளை ரூம்ல என்ன பண்ணுது, எதை பார்க்குது, யாரோட பேசுது அப்படின்னு சொல்லியே பெற்றோருக்கு தெரிவதே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம் நடக்குது. அடுத்ததாக இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நான் ஒரு 3 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னால் 10 கற்பனைகளை நம்ம பிள்ளைங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுத்துருந்தா, கொலை களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படின்ற வசனங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருந்தா, நம்முடைய திருச்சபையில் நிலத்தை அபகரிச்சிருப்பாங்களா, நிலங்களை விற்று அதில் வந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை வந்து கணக்கில் நம்முடைய ட்ரெஷரியில் சேர்ப்பாங்களா, பல கோடிக்கு வித்த பணம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப இருக்கிற அப்பா அம்மா சரியா சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா, என்னைக்கோ அப்பா அம்மா சரியா சொல்லி கொடுக்க, அதை பத்தி பேசுங்க. இன்றைய தலைமுறை அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்வம் குறையுது. ஏன் இதை கேட்க மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க, அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அந்த அடி மனசுல பட்டதுனால அவங்க என்ன கோயில் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் பெற்றோர் தான். பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்தா போதிச்சு நடக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 கேள்விகளை உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். நம்முடைய திருச்சபையில வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைங்களை நம்முடைய திருச்சபை பள்ளியில படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க. பல லட்சம் ரூபாய் கொடுத்து பெரிய பெரிய கான்வென்ட்ல நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்களே, அப்படி இருந்தா ஏன் திருச்சபையில டிப்ளாய்மென்ட் வராது, ஏன் திருச்சபையில பிள்ளைங்க வருகை குறைந்து போகும்? இதெல்லாம் யாரோட காரணம்? பெற்றோரோட காரணம் தானே. அடுத்ததாக என்ன புரியல, இது என்னது திருச்சபையில டிப்ளாய்மென்ட் வரதுக்கு பெற்றோர்கள் காரணமா? எப்படி அது? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்களை இந்த ஸ்கூல்ல சேர்க்காதது. இந்த ஸ்கூல்ல சேர்க்காதனால டிப்ளாய்மென்ட் வந்துச்சா? திருச்சபையோட தரம் குறைஞ்சிருக்குதா? சரி, ஏன் நீங்க அதை வந்து எடுத்து சீர்படுத்த முன்வரல? இது பெற்றோராகிய நீங்கள் தானே காரணம். அடுத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாம மற்ற திருச்சபைகள் அனுப்புறாங்க. நம்ம வேதத்தை சொல்லி கொடுக்கலையா, மற்ற சபைகள்ல தான் சொல்லி கொடுக்கறாங்களா? அப்படி இருந்தா எப்படி பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க? கண்டிப்பா ஆர்வம் குறையதான் செய்யும். அடுத்து பெற்றோர்களே பிள்ளைகள் முன்பாக நம்முடைய திருச்சபையை தரக்குறைவா பேசுற காரியங்கள் இந்த நாட்கள் அதிகமா இருக்குது. அதை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைங்க எதுக்காக இந்த திருச்சபைக்கு போகணும்னு சொல்லி அவர்கள் இப்படியாக சொல்றார். என் அருமை சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். சென்னையில் சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு பெண்ணு 10ஆம் படிச்சுட்டு இருந்தது. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான். திடீர்னு ஒரு நாள் தூக்கப்பட்டுக்குச்சு. அந்த பொண்ணு மாத்திரம் போடல, அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டுக்கிட்டா. என்னன்னா ட்ரக் அடிக்ட் ஆகி எக்ஸாம் டைம் வந்துடுச்சு, படிக்க முடியல. அதனால மன அழுத்தத்துல அது அந்த பெற்றோருக்கு ஒரே பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போச்சு. இதுக்கு காரணம் யாரு? அந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை என்ன செய்யுது, படிக்கிறாளா, எங்க போறா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இதெல்லாம் பார்க்க கொயக்க மறந்ததுனால தானே அவ தன்னுடைய தோழிகளோட இஷ்டத்துக்கு போக வர இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நாட்கள்ல இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக திருச்சபைக்கு வராதுக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற கவன சிதைவு. திருச்சபையை பற்றி ஆர்வம் குறைவதற்கு பெற்றோர் தான் அதை பிள்ளைகளுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லி திருச்சபையில் ஆர்வம் குறைவதற்கு இளைஞர் மத்தியில், இளைய தலைமுறை மத்தியில் ஆர்வம் குறைவதற்கு காரணம் பெற்றோர்களே என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த போடுது அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்ச்சில் நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் பெற்றோர்கள் தான் காரணம். ஸ்கூலில் டிப்ளாய்மெண்ட்டா பெற்றோர் தான் காரணம். லேண்ட் விற்கிறாங்களா பெற்றோர் தான் காரணம். போட்டு தள்ளிட்டாங்க. தைரியமாக இந்த ஒரு தைரியம் வேணும். அடுத்து மிஸ்ஸஸ் கீதா கிறிஸ்டோபர் அவர்கள் திருச்சபை தான் என்கிற அணியிலிருந்து பேச போகிறாங்க. அவங்க சர்ச்சில் இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சிச்சா? ஆலோசனை சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களுக்காக தீர்ப்பு வழங்கி இந்த திருச்சபையை, எதிர்கால திருச்சபையை ஒளிமயமாக்க தீர்ப்பு சொல்லவிருக்கும் என்னுடைய ஜட்ஜ் அவர்களுக்கும்
நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாம்மா? நான் வந்து பொதுச் செயலர் அவர்களுக்கு சொன்னேன், நான் இருக்கிறது திருச்சி, எங்க பேராயர் இருக்காங்க, பேராயர் அம்மா இருக்காங்க, நிறைய சிசி மெம்பர்ஸ் ட்ரெஷர்லாம் இருக்காங்க. நான் பத்திரமா போகணுமா வேணாமா, இந்த தலைப்பை கொடுத்துருக்கிறீங்களே எனக்குன்னு சொன்னேன். பரவாயில்ல பேசுங்க. நீங்களே இப்படி கவலைப்பட்டா என் நிலைமையை யோசித்து பாருங்க. இல்லைங்க, டெய்லி நாங்க பாக்குறோம்ல, அதனால. அப்ப திருச்சபையின் இளைய தலைமுறைக்கு ஆர்வம் குறைவது திருச்சபையின் பொறுப்பின்மையே காரணம் என்ற தலைப்பிலே நான் பேசவிருக்கிறேன். தலைப்பின் நிமித்தமாய் பேச இருந்தாலும் உண்மை அதுதான் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிய விரும்புகிறேன். உலகத்திலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்ச ஒரே பேச்சாளர். ஒரு திருச்சபையில தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைன்னு இருக்குது. சுவிசேஷம் காணப்படுகிறதா? சுவிசேஷ பணிக்கு பாஸ்டர் வந்து எல்லாம் இன்னைக்கு 3 மணிக்கு வாங்க சுவிசேஷ பணிக்கு போனோன்னு அறிவிக்கிறாங்க. பார்த்தா என்ன போல கிழவிங்க ஒரு 4-5 பேர் வருவாங்க. பாருங்க, ஒரு இளைஞர் கூட வரமாட்டாங்க. அப்போ அந்த போதகர் ஐயா என்ன சொல்லணும், அதுக்கு முன்னதாக அவங்கள நல்லா வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன் இந்த பணி ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷ பணி செய்யுங்கன்னு சொன்னாரு. உலகமெங்கும் போக கட்டினாலும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லணும். சும்மா ஏனோ தானே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. எங்க ஐயாவை நான் பொதுவா சொல்றேன். ஐயா வந்து நல்லா புரிஞ்சுங்க, அவங்க சொல்றது எல்லாம் அவங்க சர்ச்சுக்கு பொருந்தாது, வேற சர்ச்சுக்கு. சரியா? எல்லாருக்கும் பொதுவா. எங்க கரெக்டாமா? நான் உங்களை காப்பாத்திட்டேனா? அவங்க இப்ப சொல்றது எதுவும் அவங்க சர்ச்சில் இல்ல, வேற சர்ச்சில். ரைட், ஓகே. எல்லாருக்கும் சொல்றேன். அவங்க ஐயர் வேற வந்து உட்கார்ந்துறாரு. நம்ம என்ன பாடுபடுறாங்க. எங்க ஐயர் வந்திருக்கிறாரு. சரி, அப்படிதான் வராங்க. அதுதான் பிராக்டிக்கல். எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள் 2 பெண்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க பாஸ்டருங்க. ஆனா கட்டாயம் யூத் வர்றதுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணணும். கட்டாயம் அவங்கள வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு முக்கியமான பணி கொடுக்கணும். ஐயா சொன்னாங்க, பேராயர் ஐயா, நம்ம ஆண்கள் ஐக்கிய சங்க மாநாடு ஒன்று நடத்தணும். அதற்கு முன்னாடிலாம் யூத் மாநாடு நடக்குங்க ஐயா. இப்போ அந்த யூத் மாநாடு நடக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. இப்படிப்பட்ட மாநாடுகள் நடந்தால் கண்டிப்பாக வந்து யூத்துக்கு ஒரு எழுச்சி ஏற்படும், திருச்சபையோட ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறீங்க. ஆலோசனை சங்கம், நம்முடைய பேராயர்மா, கவுன்சில் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாம் இருக்கிறீங்க. நிறைய ஐயர்மாருங்க இருக்கிறீங்க. நான் குறை சொல்ல வரல. ஆர்வம் குறைவதற்கு காரணம் நம்முடைய பொறுப்பின்மை என்று சொல்றேன். தைரியமா சொல்ல மாட்டாங்க. ஆலய ஆராதனை நடக்கும்போது வெளியில யூத் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, வடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போற டீயை இப்பவே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க சொல்லக்கூடாது? உள்ள இருந்து எல்லாரும் உள்ள வாங்க. இப்ப சொல்றாங்கல்ல ஜெனரல் செக்ரட்டரி, உள்ள வாங்கன்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி ஏன் பாஸ்டர்ங்க சொல்லக்கூடாது? நமக்கு ஏண்டா வம்பு? நம்ம பொழப்பு, நம்ம பதவியை நம்ம எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும். அவங்கள வந்து நம்ம இது பகைச்சுக்கிட்டோம்னா நம்மளால ஒன்றும் ஆகாதுன்னு மூடி மறைத்து மழுப்பி காரியங்களை செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். இதுதான் பொறுப்பின்மை என்று நான் சொல்ல வருகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சண்டே கிளாஸை நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் ஒரு ஆசிரியர், சண்டே ஸ்கூல் ஆசிரியராக இருந்தால் படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தினார். எனவே சண்டே ஸ்கூல் ஆசிரியர் என்பவர்கள் ரொம்ப பொறுப்பானவங்க. இதுக்கு பாஸ்டரும் அந்த கமிட்டி மெம்பர்ஸும், அப்பா இன்னைக்கு என்ன டீச் பண்ண போறீங்க, ஒரு சிலபஸ் இருக்கணும் ஐயா. கண்ணா பின்னான்னு ஏதோ ஒரு படத்தை காட்டி அந்த இடத்துல டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து எல்லாம் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் கண்ணால் நான் பார்க்குறேன். அதனால் ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணோம். அவங்க என்ன செய்யணும், இந்த வாரத்தில் அவங்க என்ன செய்யணும், ஏதோ ஒன்றுட்டு வந்துட்டு ஒரு கதையை சொல்லி முடிக்கிறதே கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி விழாக்கள்லாம் நல்லா செய்கிறாங்க. அதை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. சண்டே கிளாஸ் ஐயா சொன்னாங்க, நடுவர் ஐயா, சண்டே கிளாஸ் தான் நம்மளை வித்துட்டுறது. அந்த விதை அருமையாக சொன்னாங்க. விதை அம்மா சொன்னாங்க, விதையை தொலைச்சிட்டு நம்ம அறுவடை செய்யணும்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த விதை வந்து கண்டிப்பாக ஓய்வு நாள் பள்ளியில் தான் அது தொடங்குது. ஒன்றும் இல்லாமல் ஓய்வு நாள் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புறது பெற்றோர்களுடைய கடமை, ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்களை ஆர்வத்துடன் அவங்க வந்து நல்லா சண்டே ஸ்கூலில் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய திருச்சபையின் பொறுப்பின்மையே. எல்லா விங்ஸும் இருக்குது. சண்டே கிளாஸ் இருக்குது, இளைஞர் இயக்கம் இருக்குது, யூத் இருக்குது, பெண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒருத்தருடைய புகழுக்காகவோ பதவிக்காகவோ இல்லை, நம்ம சாட்சியா இல்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் நம்மை பார்த்து அவர்கள் வந்து ஆர்வம் இல்லாமல் பண்ணுறாங்க. என்னன்னா பதவி ஆசை, எலெக்ஷன் வச்சிங்களேன். இந்த இளைஞர் தான் ரொம்ப
ரொம்ப முன்னால் என்ன செய்கிறாங்க. காரணம் அரசியலில் ஈடுபாடு இருக்கிறத தவிர ஆலயத்தில் ஈடுபாடு அவங்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா ஜாதி வெறி, பதவி வெறி, புகழாசை இதெல்லாம் போட்டு திணிக்கிறாங்க. அந்த சபையில் போதகராக இருக்கிறவங்க நடுநிலையாக இருக்கணும், நல்ல காரியங்களை சொல்லணும், நல்ல விதமான காரியங்களை சொல்லணும். எலெக்ஷன் 2 வாரத்துக்கு முன்னாடினா வெறும் அறிவிப்பு மட்டும் கொடுக்கக்கூடாது. அந்த அறிவிப்போடு கூட நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். யாரை தெரிந்தெடுக்கணும், கவுன்சிலிங் யாருக்கு கொடுக்கணும்? ஓட்டு போடுறவங்களுக்கா நிக்கிறவங்களுக்கா? சபையாருக்கு கொடுக்கணும். சபையாருக்கு கொடுக்கும் போது அந்த யூத்துக்கும் தான் சேர்த்து வருங்கால சந்ததிக்கு கொடுப்பாங்க. அவங்க முன்னாடி நின்று சீட்டு கொடுக்கறதும் வீடு வீடா போய் கொடுக்கறதும் அது தவறான காரியம். தவறான நபர்களை தெரிந்தெடுக்கிறாங்க, அது கிடையாது. அதனால சண்டே கிளாஸ்லேருந்து போதிக்கிறதுலேருந்து அவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னு சொன்னா திருச்சபை கண்டிப்பாய் வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்முடைய டிஎம்சி சபை தொடங்கி 105 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லி பெருமையாய் சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய அருமை சீகன் பால்க, பிளூச்சோ போன்றவர்கள் தான் எவ்வளவு தியாகத்தோடு இளமையான வயதில் வந்தாங்க. இதை போதிக்கிறோமா? 105 ஆண்டு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் நான், ஒரு காலேஜ் பையனை, எப்பா உனக்கு சீகன் பால்க என்றால் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஏன் ஆண்டி, இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லை, இப்போ இவரை பற்றி யார் அவர் அப்படின்னு கேட்குறான் என்னை. அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. இதெல்லாம் யார் சொல்லித்தரணும்? திருச்சபையில் தான் சொல்லித்தரணும். சீகன் பால்க மிசியோன் தோத்திர பண்டிகை கொண்டாடுறோமா, இந்த 105வது ஆண்டு கொண்டாடுறோமா, அந்த மாதிரி எதனால இதை கொண்டாடுறோன்றத கட்டாயம் அவங்க சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு ரஜினிகாந்தோ ஒரு விஜயகாந்தோ அவங்கள பற்றி சொன்னால் ஏகப்பட்ட சரித்திரமே புக்கே எழுதுவான். ஆனால் நாம் இந்த திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். 105 ஆண்டுகள் முடிவடைந்தேனா அதற்கு காரணமான சீகன் பால் பற்றி நாம் சொல்லுகிறோமா? மிஷனரிமார்களை பற்றி சொல்லுகிறோமா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. அதை சொல்லி கொடுத்தால் நம்முடைய திருச்சபை வளரும், திருச்சபையில் ஆர்வம் உண்டாகும். நம்முடைய திருச்சபையில் இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க தான் சர்ச்சோட தூண்கள். பெண்கள் வந்து கண்கள், ஆனால் இளைஞர்கள் வந்து தூண்களாக இருக்கிறாங்க. இந்த தூணை ஆட்டம் கண்டுச்சுன்னா அப்படியே விழுந்துருங்க ஆலயம். எனவே தூண் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையிலே பதவியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், போதகர்கள் கட்டாயம் அவர்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒன்று சொன்னா அவன், ஆண்டி எனக்கு சீகன் பால்க பற்றி ஒன்று தெரியும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சொல்லுப்பானா, நம்ம ஐயர் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிறாரு 2 சிலை வச்சிருக்காங்களே, அந்த சிலை தானில் ஒன்று வந்து சீகன் பால்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் உயரமா இருக்கிறேன்னு அன்னைக்கு மிசியோன் தோத்திர பண்டிகை அன்னைக்கு எங்களை கூட்டி விட சொல்லி புல்லு புடுங்க சொல்லி அந்த உயரமா இருக்கிறேன்னு தலைவர் போட்ட மாலையை சரி செய்ய சொன்னாங்க. அதனால எனக்கு சீகன் பால்னா தெரியுமே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை என்று சொல்றாங்க. ஒரு சினிமாக்காரனை பத்தி சொல்லணும்னா பக்கம் பக்கமா சொல்றவன் எவ்வளவு காரியம் தெரிஞ்சிருக்கிறோம் உலக பிரகாரமாக. ஆனால் நம்முடைய திருச்சபை தலைவர்களை பற்றி நல்லா சொல்றதுக்கு ஆள் இல்லை பிரியமானவர்களே. கடைசியாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, சண்டே கிளாஸ் சொல்லியிருந்தேன், ஜூனியர் மெஸ்ஸி அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அவரவர்களுடைய விங்ஸ்ல கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த ஆலய ஆராதனையிலே கண்டிப்பாய் ஒரு ஆர்வம் உண்டாகும். அந்த அணியில ஏதோ சொன்னாங்க, சொல்லும் போதே நம்ம சர்ச்சையும் சொன்னாங்க, ஆர்வம் இன்மைனா போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. ஏங்க போர் அடிக்குது? இங்க உற்சாகமா கைத்தட்டி உற்சாகமா பாடல் பாடி வர்ஷிப்பு ஆராதனைக்கு முன்னால இதெல்லாம் இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா சூப்பரா இருந்துச்சு, டைம் போறதே தெரியல அப்படின்னு சொன்னா ஏன் ஆர்வம் குறையுது? அதற்கு காரணம் திருச்சபையின் பொறுப்பின்மையே. ஒவ்வொருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை செய்வது திருச்சபையின் பொறுப்பின்மை என்று சொல்லி நான் ஆணித்தரமாக சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் வெளி சபைக்கெல்லாம் போறாங்க, 1 லட்சம் ஆத்துமா 1 லட்சம் ஆத்துமான்னு எத்தனை ஆண்டுகளுக்கு சொல்லிட்டு இருக்கவங்க, அந்த இப்ப தொடங்கின சபையெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம்னு பெருகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய திருச்சபை ஆர்வமாக நம்ம நிறைய பணி செய்யணும். சுவிசேஷ பணியிலிருந்து எல்லா சமுதாய பணியிலிருந்து எல்லாம் நம்ம இளைஞர்களை நம்ம ஊக்குவிக்கணும்னா அதற்கு காரணம் அது என்ன செய்யணும்னா திருச்சபையில் உள்ள மூப்பர்கள், பிசி மெம்பர்ஸ், பாஸ்டர் மார்க இளைஞர் எல்லாரும் வந்து இதில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். எனவே திருச்சபையின் வளர்ச்சிக்கா திருச்சபையின் ஆர்வம் வந்து இளைய தலைமுறைக்கு குறைய காரணம் திருச்சபையின் பொறுப்பின்மையே என்று சொல்லி என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் போய் திருச்சியில் போய் விழுந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மைக்கே உடஞ்சிருக்கும், அவ்வளோ தட்டிட்டேன். அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்.
நமக்கு நேரத்தோட முடிக்கணும். ஏன்னா இப்பயே கொஞ்சம் பேர் எழுத்து போகிறாங்க, அதுக்காக தான் வேகம் காட்டுறோம், மன்னிச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. அடுத்தபடியாக ஜாஸ்மின் மைக்கேல், பிஜி அசிஸ்டன்ட் இங்கிலீஷ், கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பீளமேடு. வாங்கம்மா. சரி. ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, இந்த நேரத்தில் கல்யாண மாலையில் நறுமண தமிழால் மனம் வீசிக் கொண்டிருப்பவரே, தினம் கூறும் கருத்தால் மனமெங்கும் நிறைந்தவரே, கவிஞரே, பள்ளி முதல்வரே, மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி போல நீர் எந்த பக்கம் தீர்ப்பு சொன்னாலும் அடி விழும் என்று தெரிந்தும் நடுவராக வந்திருக்கும் நடுவர் அவர்களே. இல்ல கொஞ்சம் நிறுத்து. நீங்க எதுக்கு கை தட்டினீங்க? திருச்சபை நடத்தும் இந்த மாபெரும் விழாவில் வண்ண வண்ண அணைகள் எழுந்து அறுசுவை உணவு உண்டும் திருச்சபைக்கு பொறுப்பில்லை என்று பேச வந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற என் எதிரணி சகோதரிகளே, காலையில இட்லி சாப்பிட்டுட்டு திருச்சபைக்கு பொறுப்பில்லைன்றீங்களா? மேலும் பெற்றோர்களுக்கு அக்கறையின்மை என்பதை விட அவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய கருத்துக்களை எடுத்து கூற வந்திருக்கும் என் அணி சகோதரிகளே, இன்று நான் பேச வந்திருக்கின்ற தலைப்பை பற்றி எல்லாரும் பேசிவிட்டார்கள். ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால், தமிழில் ஒரு அணி இருக்கிறது, வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்வார்கள். பழிப்பது போல் புகழ்வது, புகழ்வது போல் பழிப்பது. எங்கள் எதிரணியினர் செய்து கொண்டிருப்பது பழிப்பது போல் பெற்றோரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், புகழ்வது போல் திருச்சபையை பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அந்த செயலை செய்கிறார்கள். செய்யும் பொழுது சில சமயம் அவர் டூப்பாகவும் மாறுகிறார்கள். ஏன்னா திருச்சபையை எதிராக தாக்க முடியாது என்பதால் சேம் சைட் கோல் போட்டுக்கொண்டு எங்களுக்கு சாதகமாக எந்த திருச்சபை நடத்துகின்ற எந்த விழாவாகட்டும், எந்த வழிபாடாகட்டும், பெற்றோர்கள் தான் வந்து அனுப்ப வேண்டும், பெற்றோர்கள் தான் அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கே அவர்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எரிக்கும் சூரியன், கொதிக்கும் அரங்கு, பசிக்கும் வயிறு, இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு சில மிக முக்கியமான விவிலியம் சாராத சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிக்க இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த இளைய தலைமுறையினருடைய ஒரு பெற்றோராக நானும் இருப்பதனால், முதலால் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டு நாம் இனி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பெற்றோருக்கு அக்கறையின்மை என்பது அந்த பாயிண்ட்டை விட பெற்றோர்களுக்கு நேரமின்மை என்பதை நாம் கருதி கொள்ளலாம். ஏன்னா இந்த பேரண்ட்ஹுட் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஹுட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி பேரண்ட்ஹுட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் அனைவரும் திருச்சபை சார்ந்த பள்ளிகளில் பணியாற்றினார்கள், திருச்சபை சார்ந்த நிறுவனங்களில் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்தார்கள். அப்போ வீட்டில் கூட்டு குடும்ப வாழ்வு முறை இருந்தது. பெற்றோர்கள் பணிக்கு சென்றாலும் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி என்று இருந்தார்கள். அவர்கள் வேத பாடம், பாடல்களை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நிலைமையே வேறு. இரண்டாவதாக ஒரு முக்கிய காரணம் பணிச்சுமை, மன அழுத்தம். அதனால் வருகின்ற மன அழுத்தம். ஒரு மாணவன் வந்து அவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணினாதான் அவன் பாஸ் பண்ண முடியும், அவன் நீட்டில் பாஸ் பண்ண முடியும், நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும், கட் ஆஃப் வாங்க முடியும். அப்படிங்கிற கருத்தில் நிறைய பெற்றோர்கள் நாம் ஞாயிறென்றும் திருச்சபையை ஆலயத்தை புறக்கணித்து விட்டு நிறைய ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அனைத்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சா கூட அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க. இதனால் பெற்றோர்கள் தான் வந்து அந்த நேரத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு நான் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறேன். மேலும் இதுவே தகவல் தொழில்நுட்ப துறையாக இருந்தால் சொல்லிக்கவே வேண்டாம். இரவு பகல் 24 மணி நேரம் அவர்களுக்கு வேலை. இதுவே ஒரு ஆசிரியர், இங்கே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கான 25 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆசிரியர் பெருமக்களின் நிலை இன்று அல்ல. எம்இஸ் ஒரே ஒரு ஆப் தான், அது மன அழுத்தத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆசிரியரையும் வந்து வேலையை விட்டு போயிடலாமாங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த எம்இஸோட வார்த்தையுடைய முழு அர்த்தம் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆனால் நான் அதுக்கு வச்சிருக்கிற பேர் எமோஷ்னலி மென்டலி இன்ஃப்ளிக்ட்லி சஃபரிங். அந்த எம்இஸ் ஆப் அது நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதே ஒரே வரியில பைத்தியம் ஆக்கிடுறாங்கன்னு சொல்லிடலாமா? ஏமா இவ்வளவு சிரமப்படுற? இந்த சூழ்நிலையில எந்த பெற்றோர் எலியாவை பற்றியும் எஸ்ஐயா தீர்க்கதரிசியை பற்றியும் பேச முடியும்? மூன்றாவதாக ஒரு பாயிண்ட்,
வரலாற்று தரவுகள், அதாவது திருச்சபையை பற்றிய வரலாற்று தரவுகளை பற்றிய சரியான முன்னறிவு இல்லாததால் பெற்றோர்கள் அதை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு செல்வதில்லை. ஒரு உதாரணமாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, அந்த பெயரில் இருக்கக்கூடிய லுத்தரை பற்றி எத்தனை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? மார்ட்டின் லுத்தருடைய வரலாறு எத்தனை பெற்றோர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? தரங்கை பேராயர், தரங்கை இல்லம் என்று சொல்கிறோம். என்னுடைய மகள் ஒரு முறை கேட்டாள், ஐயா அவர்கள் திருச்சியில் தானே இருக்கிறார்கள், ஏன் தரங்கை பேராயர் என்று அவர்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு நான் விளக்கம் தர வேண்டியிருந்தது. அன்று ஜீகன்பால் ஐயா இல்லை என்றால் இன்று சீண்ட கூட ஆள் இல்லாமல் நாம் இருந்திருப்போம். அதனால பெற்றோர்கள் தான் தங்களுடைய பொறுப்புகளை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இன்னொரு காரணம், மாற்று சபையில் திருமண உறவு கொள்ளுதல். நமது திருச்சபையிலிருந்து திருமண உறவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாரம்பரியமாக திருச்சபையில் என்ன நடக்கிறது, வழிபாடு முறைகள் என்ன, ஒழுங்குமுறைகள் என்ன என்பது அறிவார்கள். ஆனால் இதுவே பெந்தைகோஸ்தே திருச்சபையிலிருந்து வருகின்ற பெண்ணாகட்டும், வேறு சபை பெண்ணாகட்டும், அவர்கள் வந்தால் திருச்சபை ஒழுங்கு வழிபாடுகள் அவர்களுக்கு சில சமயம் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அவர்கள் வளர்த்துகின்ற குழந்தைகளுக்கும் அது சென்று சேரும். அதனால மிகவும் ஆணித்தரமாக இதையெல்லாம் அப்போ மேரேஜ் கவுன்சிலிங் மாதிரி எதாவது நம்ம வைக்கலாம். இன்னொன்று, திருச்சபை 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 என்று சொல்கிறார்களே, திருச்சபையில் என்ன வெறும் கட்டடமாக இருக்கிறதா? திருச்சபையில் இருப்பவர்களும் பெற்றோர்கள் தான். திருச்சபையில் ஆயர்களாக வேலை செய்பவர்களும் பெற்றோர்கள் தான். அப்போ இருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதை நடந்து கொள்ள வேண்டும். மேலும் திருச்சபையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அது இளம் தலைமுறையினரை பாதிக்கிறது. எனவே ஏற்கனவே தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, பெற்றோருக்குத்தான் பொறுப்பின்மை அதிகமாக இருக்கிறது என்று பொறுப்புடன் தீர்ப்பு கொள்ளும்படி வேண்டிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஹேனா குணாளன், HM ஜோதிபுரம் TLC பிரைமரி ஸ்கூல். வாங்கம்மா. பேராயர் உள்ளிட்ட அவைக்கு, நடுவருக்கு, என்னுடன் பேச வந்த மக்களுக்கு, சகோதரிகளுக்கு, அப்புறம் என்ன சொன்னாலும் கைத்தட்டலான்ற ஒரு முடிவில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதலாவது என்னுடைய வணக்கங்கள். எல்லாம் எழுதியெல்லாம் வச்சுட்டு வந்து பேசினாங்க. என் கையில் ஒரு பேப்பர்லாம் இல்லை, நான் எழுதலை. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை தான் பேச வந்திருக்கேன். சரிம்மா. இந்த பெற்றோர்கள்னா சொன்னாங்க. நான் பெற்றோர்கள்னா பிரிக்கிறது இல்லை. அந்த பெற்றோர்களை என்னுடைய திருச்சபைக்குள்ளாக நான் இணைத்து கொள்ளுகிறேன். இங்கே நான் திருச்சபைன்னு சொன்னால் நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது, பிஷப் அம்மா, போதகர்கள் அப்படி எல்லாரையும் நீங்க நினைச்சுக்க கூடாது. திருச்சபை அப்படின்னு சொன்னா இதுல இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்கள் நம்முடைய கடமையை செய்ய மறந்துட்டோம். மெயினான விஷயம் ஒன்று சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். எது சட்டி எது அகப்பை? இப்ப சொல்றேன். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், அகப்பையில இருந்தாதான் பிளேட்ல போட முடியும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. சாப்பிடவான்னு கூப்பிட்டா எங்க இருந்து பிள்ளை வரும்? ஏற்கனவே பாதி பேர் எழுந்து போயிட்டாங்க, நீங்க வேற சாப்பிடவா? சரி பரவாயில்ல, அவங்க யூடியூப்ல பாத்துக்குவாங்க. அவங்க சட்டி அகப்பையெல்லாம் பார்க்க போயிட்டாங்க ஏற்கனவே. இல்ல என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட ஆர்வம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இளைஞர்களுக்கான ஒரு போர்டையே தொலைச்சிட்டோங்க. 2008 அதை மூடிட்டோம். இளைஞருக்கான யூத் போர்டுன்னு ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஜாம்பவான்கள் அதுக்கு தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. நான் எனக்கு ரொம்ப தெரியல, ஆனா நான் கொஞ்சம் கேட்டெல்லாம் பார்த்தேன். லாரன்ஸ் அடிகளார் இருந்திருக்காங்க. இப்ப சமீபத்துல இருந்த பீட்டர் ரவிக்குமார் இருந்திருக்காங்க ஜெனரல் செக்ரட்டரியா. அதற்கு பின்பு அதுல நிறைய பேர் அதுல இருந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஸ்டான்லி என்ன, அவர் கூட இருந்திருக்கிறாரு. அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு ஜான்சன் நேசப்பண்ண, அவர் கூட இருந்திருக்கிறாரு. எங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. போர்டையே இழுத்து மூடிட்டு நீ யூத் மீட்டிங்க்கு வான்னு சொன்னா ஒண்ணுமே முடியாது. அன்னைக்கு எல்லாருமே ஃபாரின் கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு வாலண்டியர்ஸா தான் அனுப்புற நிலைமையில இருக்க 1-2 பேர். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு
யார் இளைஞர்? ஏமா இது நீங்க சொந்தமா பேசுறீங்களா யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? யாருமே சொல்லி தரலையா, என்னுடைய ஓன் அனுபவம் தான் நான் சொல்றேன் நானு. சரி சரி. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் புள்ள சர்ச்சில் இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம பொறுப்பு, நம்ம யார் மேலெல்லாம் தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. பாஸ்டர்ல இருந்து வரிசையா சொல்லு, செக்ஷன் வரைக்கும் முடிங்கம்மா. ஆமா ஆமா, பாஸ்டரோட தப்பு சொல்றேன். பிரசங்கம் பண்ணும்போது குழந்தை விளையாண்டுச்சுன்னா எம்மா அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில போ, சத்தம் போடாம பாத்துக்க. பின்ன அவர் பிரசங்கம் பண்ண வேணாமா? அவர் பிரசங்கத்தை அவர் ஒழுங்கா பண்ணான்னா குழந்தை கூட கேக்குங்கயா, குழந்தை கூட கேக்குயா. இன்னைக்கு ஒரு பையன் வெளியில நிக்கிறான்னா ஒரு குழந்தைக்கு கூட புரிக்க முடியாத அளவு பிரசங்கம் பண்றாராமா? எந்த பாஸ்டர் அவரு? நான் சொல்றேங்கயா, சீக்ரெட் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுங்க. இல்ல நான் வேணும்னே தான் கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு கரெக்ட்டா யாருன்னு. அப்புறம் சொல்றாங்களாம். சரி. குழந்தை கூட ரசிக்கிற அளவுல குழந்தைய கூட அப்ரிஷியேட் பண்ணி இடையில ஒரு சாக்லேட் கொடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டியதானே? முதல்ல அமைதியா இருக்க. ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேரமா சாட்டிஸ்ஃபை பண்றது? வெளியில போ. ஐயா, இன்னைக்கு என் பையனை பத்தி சொல்றாங்க ஐயா. அவன் வாலிபனா இருக்கிறான், கோயிலுக்குள்ள வர்றது இல்ல. பிஷப் ஐயா உட்கார்ந்து இருக்காங்க, அவருக்கு தெரியும். ஒரு பாதிரியார் சும்மா உட்கார்ந்து இருந்த பையனை பார்த்து டேய் வெளில போ, டிஸ்டர்ப் பண்றேன்னு சொன்னதுனால இன்னைக்கு என் பிள்ளை கோயிலுக்குள்ள வர்றது இல்ல. இதை வேதனையோட நான் பதிவிடுகிறேன். என்ன தெரியுமா, பாதிரியார்கள் கிட்ட தப்பு நிறைய இருக்குங்க, நான் அதை ஒற்றுக்கொள்ளுகிறேன், ஒத்துக்கிட்டு தான் சொல்றேன். பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை சர்ச்சுக்கு வரலனா அதுக்கு பிரச்சனை யார் தெரியுமா? யாரு? அந்த போதகர் தான் முதல் காரணம். முதல்ல யூத்த கையில வச்சுக்கணும். இவங்களுக்கு வச்சுக்க தெரியாது. அவங்க வழி சொல்லி தராங்க. யூத்த கையில வச்சுக்கணும். சொல்லுமா? கையில வச்சுக்கணும். ஐயா, எனக்கு 2 பசங்கங்கய்யா. என் 2 பிள்ளைங்க கிட்ட சுமூகமான உறவு நான் வச்சுக்கிட்டாதான் என் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, 2 பிள்ளைய வீட்டுல விட்டு வந்திருக்கேன். வயதான மாமியார் வீட்டுல இருக்காங்க. 5 நாள் என் பிள்ளைங்க 2 பேரும் சமைச்சு கொடுத்து எங்க அத்தைய பத்திரமா பாத்துக்கிட்டதான் நான் இங்க வந்து ஜம்முன்னு நிக்க முடியுது. சர்ச் ரகசியம் இல்லாம குடும்ப ரகசியமும் வெளியே வருது. சொல்றேங்கய்யா, சர்ச்சில் திருச்சபை இளைஞர்களை தன்னோட கையில வச்சிருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஏங்க அவ்வளவு பாடுபடுறோம்? வச்சுக்கிறதுக்கு மனசு இல்லை எங்க பாஸ்டர்ஸ்க்கு. விட்டுட்டோம். இல்ல இது இந்த சண்டே ஸ்கூல்லயே வந்து ஒரு சண்டே ஸ்கூல்லே பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு. இன்னைக்கு உண்மையங்க, சண்டே ஸ்கூலுக்குன்னு ஒரு சிலபஸ் இல்லை. பேராயர் ஐயா, உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஒரு சிலபஸே இல்லைங்கய்யா. அப்ப எதை சொல்லி தருவாங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. சிலபஸ் இல்லை, எப்படி சொல்லி தருவாங்க? அந்த காலத்துல டீச்சர்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் வச்சாங்க. 2002 ஒரு எக்ஸாம் வச்சாங்க. நம்முடைய பிஷப் அம்மா, மரியாதைக்குரிய ரெவரண்ட் ஈவா அம்மா ஜான்சன் ஐயாவோட பிஷப் வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம் கூட நடக்கவே இல்லை. நானும் ஆவெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன், எப்பயாவது ஒரு எக்ஸாம் வைப்பாங்களா, வேத வினாக்கள் கொடுத்து ஒரு பைபிள் எக்ஸாம் நடத்துவாங்களா, நம்ம யூத்துக்கு இது மாதிரி ஏதாவது செய்வாங்களா? எதுவுமே நடக்கிறது இல்லைங்கய்யா. சரி, நீங்க எத்தனை தடவை தட்டினாலும் நான் சொல்லிட்டு தான் போவேன். நான் சீக்கிரமா நான் போக மாட்டேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சிலபஸ் இல்ல. சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு அந்த காலத்துல ஒரு 100 சரித்திரம்னு ஒரு புக் இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்ல. போர்டே இல்ல, எதுவுமே இல்லாம எங்க இளைஞர்கள் வரணும், எங்க இளைஞர்களுக்கு ஆர்வம் இல்லை இப்படின்னு சொல்றது தப்பு. நான் பாஸ்டரை மட்டும் நான் குறை சொல்றது இல்லைங்கய்யா, பாஸ்டர் அம்மாக்களையும் நான் வன்மையா நான் கண்டிக்கிறேன். இதை என்னையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நான் சொல்றேன். பிகாஸ் ஒரு பாஸ்டர் அவரை சர்வீஸ் நடத்துறாருன்னா ஆளா பாஸ்டர் அம்மா வந்து உட்கார்ந்து இருந்தா அதை பார்ப்பாங்க யூத். பிரசங்கம் பிடிச்சிருந்தா வந்து உட்கார மாட்டாங்களாமா? அது இல்ல, எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும். ஒரு சர்ச்சில் ஒரு கொயர் நடக்குதா, ஐயரம்மா முதல்ல வந்திருக்கணும். ஐயரம்மாலாம் படுத்து தூங்குறதுக்கு அவங்க ஐயரை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, ஐடியில் வேலை பார்க்குற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களாயா? அப்போ மெயினான விஷயம், பாஸ்டர்ஸ் வைஃப் பாஸ்டர் கூட ஹவுஸ் விசிட் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. போனாங்கன்னா அந்த குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளோட இன்டராக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு யாரு குடும்பம், யார் பாஸ்டர், யார் பாஸ்டர் அம்மான்னு கூட யாருக்கு தெரியறது இல்லை. அப்போ திருச்சபையில இளைஞர்களுக்கு
ஆர்வம் இல்லை அப்படின்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கான வழிவகைகள் எதுவுமே செய்யாம நான் எங்க பிள்ளைங்க வந்து ஆர்வமா இல்லைன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. இல்ல திருச்சபைன்னு நான் சொல்லும்போது பெற்றோர்களையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் தான் திருச்சபை. பெற்றோர்னு நான் தனியாக சொல்லலை. நம்ம வந்து அகாடமிக் சைடில் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஸ்பெஷல் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், ஒரு நீட் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம். எங்கள் கோயிலுக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா எந்த ஆதாயமும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. அதனால தான் இப்போது திருந்த வேண்டியது யார் தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதர்களும் நம்முடைய எண்ணங்களை திருத்திக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய எதிர்கால இளைஞர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக கிறிஸ்துவுக்காய் வாழுகிற, கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிற ஒரு நல்ல ஒரு திருச்சபையாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்கள் என்பதில் எந்த விதத்திலையுமே சந்தேகம் இல்லை. ஆக திருச்சபை சரியான பொறுப்பை உணர்ந்து நம்முடைய பொறுப்பின்மையை விடுத்து நம்ம ரெடி ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா ஆர்வமா தாங்களாகவே முன் வந்து திருச்சபையை கையில் எடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கை தட்டினா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்யூ. ஏமா எல்லாரும் தான் கை தட்டுறாங்க. அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. ரைட். யூத் போர்டு இல்லை, சண்டே ஸ்கூலுக்கு சிலபஸ் இல்லை, அப்புறம் வந்து 100 திருச்சத்திரம் புக்கு இல்லை, ஐயரம்மா ஹவுஸ் விசிட்டிங் போகிறது இல்லை, அப்புறம் ஐயர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சாக்லேட் வாங்கி வச்சுக்கின்னு அந்த குழந்தை அழுதான் கொடுக்கணுமா. என்ன போட்டோம் தப்பி தவிர இந்த அம்மாட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தோம்னா நம்ம செத்தம் போல இருக்கியா. ரொம்ப அழகா பேசியிருக்கேன். யதார்த்தமான உண்மைகளை பொது வெளியில் பேசுவது என்பதுதான் நம்மை திருத்திக் கொள்வதற்கான முதல் படி. அதை அந்த அம்மா தொடங்கி வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம அடுத்தபடியாக ரெவரண்ட் அஸ்னாத் ஐடா, பாஸ்டர் சிங்காநல்லூர். வாங்கம்மா. எங்க அவங்க கூப்பிடுங்க. அவையில் வென்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, முன்பதாக பேசின அன்புக்குரிய அம்மா அவர்கள் கூறின காரியங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதாம தான் எல்லாமே பேசினாங்க. இது என்னன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆதங்கம். கரெக்ட். திருச்சபையிலே இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இதெல்லாம் இல்லையே என்கின்ற ஆதங்கத்தை தான் அவர்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பட்டிமன்றம் என்பது ஒருவரை ஒருவர் குறை கூறி கொள்வதற்கோ அல்லது இவங்க செய்யறது கரெக்ட் இவங்க செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கோ இல்ல. இருவருடைய காரியங்களுமே பார்த்தீர்களா, திருச்சபையினுடைய முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரியத்தை தான் பேசுகின்றோம். பெற்றோர்கள் அவர்களுடைய கடமையை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்களா, திருச்சபை அவர்களுடைய பொறுப்பினை உணர்ந்திருக்கின்றார்களா என்பதை பேசி அதை சரி செய்து கொள்வதற்காக தான் இந்த பட்டிமன்றத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பெற்றோர்கள் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு, இன்றைய தலைமுறைக்கு திருச்சபை ஆர்வம் குறைந்து வர பெரிதும் காரணம் பெற்றோரின் அக்கறையின்மையே என்கின்ற ஒரு காரியம்தான். என்னன்னா, முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகப்படியான சுதந்திரம். சர்ச்சுக்கு நம்ம கிளம்புறோம்னா பிள்ளைங்களும் நம்ம கூட வரணும்னு அவங்கள கிளப்பி நம்ம கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. வரலையா, சரி நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். கூட கூட்டிகிட்டு போகணும், இல்லை கம்பல்சரி நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற காரியம் கிடையாது. அருமையான டோராக்கா சொன்னாங்க, திருச்சபையில் மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பிள்ளைகள் அவர்கள் அணிந்து வருகின்ற உடைகளாக இருந்தாலும் சரி, இசைகளாக இருந்தாலும் சரி, அதில் தான் அவங்க மாற்ற வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற மாற்றம் கிடையாது. சாதாரணமான ஒரு காரியம், பிள்ளைங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா காரியங்களும் சொல்லப்படுது. ஆனால் அவங்க திருவிருது எடுக்க வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்கன்னா, ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கையில் ஒரு ஷால் தலையில் மாட்டிட்டு வருவாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாதா? ஒரு ஆலயத்திற்கு பிள்ளையை அனுப்புகின்றோமே, எப்படிப்பட்ட உடையை அணிந்து அனுப்ப வேண்டும் என்பது பெற்றோர்களுக்கு தெரியாதா? அந்த அக்கறை இல்லை பெற்றோர்களுக்கு. வாங்கி கொடுத்ததே அவங்க தானே. அதுதான், பிள்ளைகளை ஒரு ஆலயத்திற்கு அனுப்புகின்றோம், எப்படிப்பட்ட உடையை அணிந்து அனுப்ப வேண்டும் என்கின்ற அக்கறை அற்றவர்களாக இன்றைக்கு பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள். இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாதி பெற்றோர் தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே ஆரம்பிக்க
பொறுப்பு இல்லாம போயிட்டாங்க சாப்பிட. அது உங்களுக்கு வெளிப்படையா நீங்களே சொல்லிட்டீங்க. இதுதான் பெற்றோர்களுடைய அக்கறையின்மைக்கு காரணமாக இருக்கிறது. இன்னொன்று, தங்களுடைய அனுபவங்களை பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொள்வது கிடையாது. தங்களுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார், நான் ஆலயத்தில் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கான நேரம் கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய வேலை பார்த்துக்குவாங்க, சொன்ன மாதிரி ஃபோன் பார்த்துக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நிறைய தலைப்பு அதை சொல்லிட்டாங்க, மார்க் ஒரு லிமிட், இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சு அதுக்குள்ளாக போய் ஆலயத்திற்கு வர முடியாமல் அவர்கள் அந்த காரியங்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஎல்சி ஸ்கூல், நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூலில் அந்த போர்டில் எழுதி போட்டிருக்க வசனம் என்ன எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா? என்ன எழுதி போட்டிருப்பாங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை அறிந்து கொள்வதை விட அந்த ஞானம் எப்படியாவது கிடைச்சிடணும்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பது கிடையாது. அது மாத்திரமல்ல, சண்டே ஸ்கூல் பற்றி நிறைய சொன்னாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஓய்வு நாள் பள்ளியில் எனக்கு ஆயராக இருந்தவர், அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெவரண்ட் சாலமன் செல்லையா ஐயா இருந்தாங்க. அப்போ ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுவாங்க. இன்றைக்கு பின்னாடி இருந்து கேட்குறாங்க டீச்சர் யாருன்னு. கீதாக்கா தான் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர். நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதிட்டு போய் காமிப்பாங்க. அவர் பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னாதான் அடுத்த நாள் சண்டே கிளாஸில் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போது சண்டே கிளாஸில் அந்த காரியங்கள் சொல்ல வேண்டும், பிள்ளைகளை அனுப்பணுன்ற ஒரு எண்ணமே இன்றைக்கு குறைந்து போயிட்டது. என்னென்னா, சர்ச்சு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகணும். அப்போ சர்ச்சு சண்டே கிளாஸ் நடக்கும் போதே பிள்ளைங்க எங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க? சண்டே கிளாஸ் நடத்துருக்கு, இங்கே சர்வீஸும் நடக்கும், சண்டே கிளாஸும் நடக்கும். அப்போ சண்டே கிளாஸும் நடக்குது அப்படின்னா வளர்ந்து வருகின்ற நாட்களிலே அந்த மெசேஜ் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன தான் தோணும்? எந்திரிச்சு வெளியில் போயிடணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் வரும். அப்போது பெற்றோர்கள் அந்த சண்டே கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆலயம் முழுவதுமாக அட்டன் பண்ணி அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். சீகன் பால்க் ஐயாவை பற்றி பேசினாங்க. சீகன் பால்க் ஐயாவினுடைய தாய் மரணம் அடைகின்ற பொழுது சீகன் பால்க் ஐயாவிடம் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம்? இன்றைக்கு நான் பெற்றோர்களுக்கு இப்போ கொடுக்குறப்ப, எனக்கு அந்த தலைப்பு கொடுக்குறப்ப நான் ரொம்ப யோசித்தேன். இதுதான் எனக்கு முதல் மேடை, நான் பட்டிமன்றத்தில் பேசுகிற முதல் மேடை. எனக்கு நான் எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய தயக்கம் இருந்தது. ஆனால் இந்த பெற்றோர்களே என்று சொல்கின்ற அந்த தலைப்பு வருகின்ற பொழுது இன்றைய தலைமுறை திருச்சபைக்குள்ளாக வருவதற்கு ஆர்வம் குறைவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் உண்மையான காரணம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற ஒரு வளர்கின்ற பருவத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பா உபதேசியார். ஆலயம் 8 மணிக்குன்னா 7:30 8 மணி வரைக்கும் சர்வீஸ் நடக்கும். அந்த 7:30 8 மணி வரைக்கும் அங்கே அவர் பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடுறப்ப நானும் கூட போய் நின்று பாட்டு பாடணும். அன்னைக்கு நான் பாட்டு பாடலை அப்படின்னா அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு எனக்கு கிடையாது. பொதுவாக அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டே அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நான்வெஜ்ஜே செய்வாங்க. அப்போது அது கிடையாது அப்படின்றப்ப அவர்களுடைய நோக்கம் பிள்ளையும் சாப்பிடணும், அதே நேரத்தில் அந்த ஆர்வம் வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம்தான் இன்றைக்கு நான் ஆயராக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அப்போது நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திருமறையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எபேசியருடைய நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக அப்படின்னு சொல்லி திருமறையில் நாம் வாசிக்கின்றோம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்கின்ற திருமறை வார்த்தையின் அடிப்படையாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவர்கள் மீது அக்கறை அற்றவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது அந்த காரியங்களை பிள்ளைகள் அறிந்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இன்றைக்கு அவசர கன்ஃபர்மேஷன்ற ஒரு நிலை மாறி போயிட்டு இருக்குது இல்லையா? நிறைய ஆயர்களுக்கு அது தெரியும். நீங்கள் கீழே இறங்கினோடனே கேட்பீங்க, ஒரு வேளை நீங்கள் மட்டும் ஏமா அப்போ கொடுத்தீங்க, அவசர கன்ஃபர்மேஷன் எது கொடுக்குறீங்க அப்படின்னு. அதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் இல்லை, நீ முறையாக நீ மே மாதம் நீ 1 மாதம் நீ போய் சர்ச்சு காரியங்கள், திருச்சபையுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீ கற்றுட்டு தான் நீ கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது. திருமணம் ரெடி பண்ணுறாங்களா, போயிட்டு ஐயர்கிட்ட பேசி எப்படியாவது அவசர கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணம் பெற்றோருக்கே இருக்கின்றது. அப்போது பெற்றோர்களுடைய அக்கறை இன்மைதான் இன்றைய தலைமுறையினர் திருச்சபைக்குள்ளாக வருவதற்கு ஆர்வம் குறைவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைய இருக்கக்கூடிய
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் நாளைய திருச்சபை மக்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எப்பொழுதுமே நாம் சொல்வதை கேட்பதில்லை, நாம் எதை செய்கிறோமோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். நான் பிள்ளைகளிடத்துல நான் சொல்கிறேன் கேட்கல, சர்ச்சுக்கு வான்னு சொல்கிறேன் கேட்கல அப்படின்னு சொல்கிறத தவறுங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளும் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக வரும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களே, ஒரு பட்டிமன்றத்தை விரைவாக நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். என்றால் ஒரு லாங் ப்ரோக்ராம், அதில் இது ஒரு ப்ரோக்ராம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தங்கத்துக்கு ஏன் தெரியுமா தங்கம்னு பேர்? அப்படியே உருக்கிக்கினே வருமா, கசடெல்லாம் நீங்கி எது தங்குதோ அதுக்கு பேர் தங்கம். போகிறவங்க போய் தங்குனீங்க பாருங்க, நீங்கள் எல்லாம் தங்கம். சரியா? சாப்பிட போனவர்களும் சாப்பிட போனவர்களை கூப்பிட போனவர் போல் குரல் கொடுத்து போனவர்களும் போக இருப்பவர்களும் அங்கே போக இருப்பவர்களும் அது போக இருப்பவர்களும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல இந்த 8 பேரையும் நம்ம மனமாற கைத்தட்டி பாராட்டணும்.